குட் ஆஃப்டர்நூன். கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக தான் வந்துருக்கும். கரெக்டாக சரி ஆன்சர் பண்ணலாமா? உங்களுக்கு ஏதாவது டவுட்னா ஒரு சில பேருக்கு நிறைய கொஸ்டின் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? நீங்கள் வேக வேகமாக சொல்ல தேவையில்லை. ஏன்னா தெரியாத ஆட்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். யாருக்கு எந்த கொஸ்டின் தெரியலையோ அதை வந்து நிறுத்தி பொறுமையாக கேட்டுக்குவோம். சரிங்களா? ஸ்பீடாக போயிட்டாங்க அந்த மாதிரிலாம் வேண்டாம். உங்களுக்கு எந்த கொஸ்டின் டவுட்டாக இருந்தாலும் அந்த கொஸ்டின்ஸை சார் இது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேள்வி. சரிங்களா? ஏன்னா எல்லா கொஸ்டின்ஸுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரெஷரி ஆகுது? ஆப்ஷன் எல்லாமே என்னது? அந்த OH கரண்டாக இருக்கக்கூடிய கார்பன் ஃபர்தராக 3 கார்பன் கூட கரண்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? 4 ஆல் ஆஃப் த. அடுத்து ஹவு மெனி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் ஆர் ப்ரெசன்ட்? ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் எத்தனை ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு தெரியாது. எத்தனை இருக்கு? 4 ஃபங்க்ஷனல் குரூப்பா? இது அல்கீன் ஒன்று இருக்கு, அல்கைன் ஒன்று இருக்கு, OH ஒன்று இருக்கு, கீட் ஒன்று இருக்கு. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து 4, செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா? செகண்ட் ஆப்ஷன். அடுத்து the homolog of phenol is homologous அல்லது homolog. முதல்ல homologous-னா என்னது? சேம் மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருக்கணும். அதே மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமா இருக்கணும். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கணும். டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு CH2 இருக்கு. இப்போ ஒரு மீத்தேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், CH4 CH3 எழுதலாமா? அடுத்து CH3 CH2 இது ஈத்தேன் எழுதலாமா? அப்போ இந்த மீத்தேனுக்கு ஈத்தேனுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? ஒரு CH. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு CH2 தான் இருக்கும். சரிங்களா? அது அல்கீனாக இருந்தாலும் சரி, அல்கேனாக இருந்தாலும் சரி, அல்கீன் இதுவாக இருந்தாலே டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணும்? ஒரு CH2 டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும். சரிங்களா? ஆனால் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் எப்படி இருக்கணும்? டிஃப்ரெண்டாக இருக்கும். பட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கணும். ரொம்ப முக்கியமானது ஃபங்க்ஷனல் குரூப் கூட சேமாக இருக்கும். சரிங்களா? இப்போ அப்படி இருக்கும்போது ஃபீனாலுக்கு இது ஈக்குவலாக இருக்கும். மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கணுமா இல்லையா? டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கணும்? ஒரு CH2. அப்போ ஃபீனால் பக்கத்தில் ஒரு மெத்தில், அது ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்குமா? ஒரு CH2 ஆட் பண்ணால் CH3 மாறுமா? வேற எங்கே சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கா? சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கணும், சேம் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கணும், அதே மாதிரி சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும், டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும். டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு CH2 இருக்கு. அதுக்கு பேர் ஹோமோலோகஸ் அல்லது ஹோமோலோக். தொடர்பு புரியுங்களா? அப்போ என்ன ஆப்ஷன் வரும்? செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஃபீனாலுக்கு இப்படி இருக்கு. இதில் ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்கும். இப்போ இதில் ஒரு CH2 ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? CH3 மாறும். கரெக்டாக இல்லையா? அப்போ ஃபீனாலுக்கு எதுவும் கால்குலேட் பண்ணி பாருங்க. ஃபங்க்ஷனல் குரூப் சேம். இதுலேயும் ஃபங்க்ஷனல் குரூப். ஃபீனாலுக்கு என்ன ஃபங்க்ஷனல் குரூப்போ அதே தான் OH ஃபங்க்ஷனல் குரூப். இதனுடைய ப்ராப்பர்ட்டி என்னவோ அதனுடைய காம்பவுண்ட்ஸ் ஃபீனாலுடைய டெரிவேட்டிவ்க்கு அதே சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஆனால் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இது ட்ரெஸ்ஸால், இது ஃபீனால். அப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டாக. தொடர்பு புரியுங்களா? ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கணும்? ஒரு CH2 வந்து டிஃப்ரெண்டாக. சரிங்களா? அந்த 4 பாயிண்ட் வந்து ஹோமோலோகஸ் கேள்வி வச்சுக்கோ. சேம் மாலிகுலர் ஃபார்முலா, சேம் ஃபங்க்ஷனல் குரூப், சேம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் வந்து CH2. சரிங்களா? இதுதான் ஹோமோலோகஸ். ஸோ தேர்டுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன். தேர்டுக்கு செகண்ட். ஃபோர்த்து எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க. ஃபோர்த்துக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னா எங்க லெஃப்ட் டு ரைட் நம்பரிங் இருக்கு. சரிங்களா? அப்போ பார்க்கும்போது 3,3 4ல் ஒரு மெத்தில், 5ல் ஒரு. ஸோ ஆன்சர் வந்து ஃபோர்த்துக்கு ஃபர்ஸ்ட் ஒன். லோயஸ்ட் லோக்கல் கூட வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபோர்த்துக்கு ஃபர்ஸ்ட் ஒன். ஃபிஃப்த்துக்கு சி அசிட்டிக் ஆசிடா? அது என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க? which of among the following not an example of alicyclic compound? alicyclic compound-க்கு இன்னொரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க முன்னாடி. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட். ரெண்டு ஒரு வித்தியாசம் இருக்கு. alicyclic compound and homocyclic compound ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? alicyclic அப்படிங்கிறது டெஃபினிஷன் என்னன்னா அதுல ஒரே ஒரு சைக்கிளிக் தான் இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஆனால் அரோமேட்டிக் சிஸ்டமாக இருக்காது. அதாவது பென்சின் மாதிரி இருக்க ஸ்மெல் இருக்கக்கூடாது அந்த காம்பவுண்டுக்கு. சரிங்களா? ஆனால் அதுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்டுக்கல. கொஸ்டின் நம்பர் 8 ஹோமோசைக்ளிக்.
ஹோமோசைக்கிள் இப்போ 3 மெம்பரிங் 4 மெம்பரிங் 5 மெம்பர் ரெண்டுமே சேம் தான். அலிசைக்கிளிக்கான எக்ஸாம்பிள் தான், அதே மாதிரி ஹோமோசைக்கிளிக்கான எக்ஸாம்பிள் தான். பட் பென்சில் எதுக்கான எக்ஸாம்பிள்? அது ஹோமோசைக்கிளிக் தான். பட் என்ன இல்லை அதில், அது அலிசைக்கிளிக் கிடையாது, என்னது ஹோமோசைக்கிளிக் காம்பவுண்ட். சரிங்களா? அப்போ பென்சினுடைய டெரிவேட்டிவ்ஸ் இருக்கக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா? அது என்னது ஹோமோசைக்கிளிக் வரும். அலிசைக்கிளிக் அப்படிதான் ப்ரோபேன், சைக்ளோப்ரோபேன், சைக்ளோபியூட்டேன், சைக்ளோபென்டேன், சைக்ளோஹெக்சேன், இதெல்லாம் என்னது அலிசைக்கிளிக் காம்பவுண்ட். சரிங்களா? என்ன இருக்கக்கூடாது? லேக்ஸ் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. அரோமேட்டிக் காம்பவுண்டுடைய மனம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் பேர் தான் அலிசைக்ளிக் காம்பவுண்ட். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து என்னது சைக்ளோஹெக்சேன் அலிசைக்ளிக். அதே மாதிரி சைக்ளோஹெக்சீன் அதுவும் என்னது அலிசைக்ளிக் தான். சைக்ளோபியூட்டேன் அசிட்டிக் ஆசிட் மட்டும் இல்லை. ஸோ ஃபிஃப்த்துக்கு 3, ஃபிஃப்த்துக்கு தேர்ட் ஒன். சிக்ஸ்த்து, which of the following compounds containing only one type of carbon atom? Benzene. Fourth one. Only one type of சில பிரைமரி செகண்டரி டெர்ஷரி எல்லாமே இருக்கு. ஆனால் பென்சில்ல எல்லாமே ஒன்று தான். கரெக்டாக? ஸோ 6க்கு 4th ஒன். 7 இப்போ தான் சொன்னேன் ஹோமோலோகஸ்க்கான டெஃபினேஷனில் அது ஒன்று நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது நமக்கு இது இல்லை, இன்கரெக்ட் கேட்டுருக்காங்க. சேம் மாலிகுல் 6க்கு சேம் டைப் ஆஃப் கார்பன் ஆட்டம் அப்படின்னா பிரைமரி இருக்கு, செகண்டரி இருக்கு, டெர்ஷரி இருக்கு. பென்சில் இருக்கு, எல்லாமே ஒன்று தானே, எல்லாமே செகண்டரி கார்பன் தான். வேற ஏதாவது கார்பன் இருக்கா? ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? அவங்க என்ன கொஸ்டின் பண்ணுங்க, which of the following compound containing only one type of carbon atom? கார்பன்ல பிரைமரி இருக்கு, செகண்டரி இருக்கு, டெர்ஷரி இருக்கு, குவாட்டர்னரி இருக்கு. சரிங்களா? பென்சில் மட்டும் இருக்குது எல்லாமே செகண்டரி. ஒரு கார்பன் பண்றது 2 கார்பன் கூட கரெக்டா இருக்கு. ஸோ எல்லாமே செகண்டரி மட்டும் தான். ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 1 2 3 4 5 6 பிரைமரி இருக்கு, 3 குவாட்டர்னரி இருக்கு. இருக்கா இல்லையா? அப்போ அது இல்லை. சேம் டைப் ஆஃப் கார்பன் ஆட்டம் அப்படின்னா பிரைமரினா பிரைமரி மட்டுமே இருக்கும், செகண்டரினா செகண்டரி மட்டுமே இருக்கும், டெர்ஷரினா டெர்ஷரி மட்டுமே இருக்கும், குவாட்டர்னா குவாட்டர்னரி மட்டுமே இருக்கும். அதான் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் கார்பன் ஆட்டம். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 4 மட்டும் தான் கிடைக்கும். 6க்கு 4th ஒன், 7க்கு 3rd ஒன். அந்த ஹோமோலோகஸ்க்கான டெஃபினேஷனில் அது ஒரு தகவல். 8th மனதை சொன்ன ஹோமோசைக்ளிக். Which of the following is homocyclic compound? 4th one. அந்த ஹோமோசைக்ளிக்ல ஹெட்ரோசைக்ளிக் அதெல்லாம் எது 1 and 2. தேர்ட் வந்து ஹோமோசைக்ளிக்ல வராது, சைக்ளிக் காம்பவுண்ட் இல்ல, ஏசைக்ளிக் காம்பவுண்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் A and P அப்படிங்கிறது ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட், அது ஹோமோசைக்ளிக். ஹெட்ரோசைக்ளிக் ஹெட்ரோ ஆட்டம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ 8க்கு 4th one. 9th கொஸ்டின் செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் கரெக்டா? 2 குளோரோப்ரோபேன். லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு நம்பர் கொடுக்கணும். 2 குளோரோப்ரோபேன் கரெக்ட் தான். அதுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கணும்? 2 குரோமோன்னு இருந்திருக்கணும், அவன் 2 குளோரோன்னு கொடுத்துருக்காங்க. 2 குரோமோ 4 குளோரோ பென்டைன் இருந்திருக்கணும். சரிங்களா? அது மட்டும் தான் இன்கரெக்ட், மற்றதெல்லாம் கரெக்ட். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. 9th செகண்ட் மட்டும் தான் இன்கரெக்ட். 10th ஒன். 10th தேர்ட் 7 குரோமோ 2 குளோரோ 4 எத்தில் ஆக்டேன். லெஃப்ட் ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு நம்பர் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம கிளாஸில் நடந்துட்டு தரோம் இந்த எக்ஸாம்பிள். 10th தேர்ட் ஒன். 11 how many primary and tertiary carbon atom are present in the compound? அதில் பிரைமரி எத்தனை பிரைமரி இருக்கு, எத்தனை குவாட்டர்னரி இருக்குன்னு கேட்குறாங்க. 4 பிரைமரி 4 குவாட்டர்னரி. 11th தேர்ட் ஒன். 11th தேர்ட் ஒன். 12 which of the following is the secondary amine? தேர்ட் மட்டும் தான் செகண்டரி. ஃபர்ஸ்ட் செகண்ட் பிரைமரி. அமீன்ல எப்படி பிரைமரி செகண்டரி டெர்ஷரி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறான். ஆறு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது NH2 இருக்கு. அமீன்ல இப்போ நம்ம இதில் சொல்றோம் இல்லையா, கார்பன்ல பிரைமரி அப்படின்னா ஒரு கார்பன் ஃபர்தர் இன்னொரு கார்பன் கூட கரெக்டாக இருந்தால் பிரைமரின்னு சொல்றோம். இப்போ CH3 CH2 OH இது பிரைமரி சொல்றோம். பிரைமரி ஆல்கஹால் இல்லையா, ஜெனரல் ஆல்கஹால் பிரைமரி ஆல்கஹால். ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப் கரெக்டாக இருக்கக்கூடிய கார்பன் ஃபர்தரா ஒரு கஸ்டர் இது ஆல்கஹால் CH3 OH. இது பிரைமரி. ஏன் பிரைமரி? கார்பன் கரெக்டா இருக்கு, ஃபர்தரா ஒரு கார்பன் கூட கரெக்டா இருக்கு. இது செகண்டரி கார்பன் சொல்லுவோம். CH இந்த ஒரு CH3 CH செகண்டரி ஆல்கஹால். இன்னொரு மெத்தில் இருந்தா அது டெர்ஷரி ஆல்கஹால். அப்படி தான் ஆல்கஹால். மெத்தனால் என்ன டைப்பான ஆல்கஹால்? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, குவாட்டர்னரி, நன் ஆஃப் தி
ஏதோ ஒன்று சொன்னதான் பிரைமரி டெஃபினேஷன் அது இல்லையே. அதுக்கு எக்ஸாக்டாக சொல்ல சூப்பர் பிரைமரி. அது பேர் என்னது? ஒரே ஒரு கார்பன் இருக்குன்னா அது பேர் சூப்பர் பிரைமரி. பட் நீங்கள் ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா பிரைமரி அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 49th டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா சூப்பர் பிரைமரின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் சூப்பர் பிரைமரி சொன்னாலும் சரி, பிரைமரி சொன்னாலும் ஒன்று தான். ஆனால் அமீனுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சேர், ஆனால் அமீனுக்கு மட்டும் தெரியும். ஒரு நைட்ரஜன் எத்தனை அல்கைல் குரூப் கூட கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். ஒரு அல்கைல் குரூப்பா, 2 அல்கைல் குரூப்பா, 3 அல்கைல் குரூப்பான்னு பார்க்கணும். சரிங்களா? நைட்ரஜன் ஒரு அல்கைல் குரூப் கூட சேர்ந்திருந்தா அது பிரைமரி அமீன். 2 அல்கைல் குரூப் கூட சேர்ந்திருந்தா அது செகண்டரி அமீன். 3 அல்கைல் குரூப் கூட இல்லை அரைல் குரூப் கூட, அது ஆர் அப்படிங்கிறது கூட சேர்ந்திருந்தா அது பேர் டெர்ஷரி அமீன். சரிங்களா? ப்ளஸ் சார்ஜ் இருந்தால், நைட்ரஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது பேர் சால்ட், குவாட்டர்னரி அம்மோனியம் சால்ட். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இதுக்கு 12க்கு 3, 13க்கு 3. டபுள் பாண்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. குளோரின் புரோமின்லாம் சப்ஸ்டிட்யூவன்ட். கரெக்டா இல்லையா? செகண்டரி ப்ரிஃபிக்ஸல். கரெக்டா இல்லையா? டபுள் பாண்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் சப்ஸ்டிட்யூவன்ட், அதுக்கப்புறம் தான் ஆல்பபெட்டிக்கல் ஆகும். கரெக்டா? ஸோ 13க்கு 3. யாருக்கா டவுட் இருந்தால் கேளுங்க. 13க்கு 3. 14 2. ஈத்தாக்சிக்கில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கூடாது. ஃபங்க்ஷனல் குரூப் இல்லை. மீத்தாக்சி, ஈத்தாக்சி, அதே மாதிரி குளோரோ, புரோமோ எல்லாமே இருக்குது. சப்ஸ்டிட்யூவன்ட். 2 அல்கைல் குரூப் இருக்கு, ஒரு ஈத்தாக்சி குரூப் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு தான்? 2 அல்கைல் குரூப் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கு. சரிங்களா? ஸோ 14க்கு செகண்ட் ஒன். தேர்டா 1,1 டைமெத்தில் 2 ஈத்தாக்சி சைக்ளோஹெக்சேன். நம்ம இது கொடுக்கும்போது ஆல்பபெட்டிக்கல் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இதுதானே வரும். அது கரெக்ட் தான். ஆல்பபெட்டிக் பார்க்கணும். அடுத்து ஒரே மாதிரி இருக்கும்போது ஆல்பபெட்டிக் பார்க்கணும். 14க்கு 2. ஆன்சர் பார்க்கறது ஒரே மாதிரி தான் இருக்கா எல்லாமே. 14க்கு 2. 15க்கு 2. ஏன்னா நம்பரிங் கொடுக்கும்போது 1 2 டபுள் பாண்டுக்கு எப்படி கொடுத்தாலும் நம்பர் 2 தான். ஆனால் சப்ஸ்டிட்யூட் பார்க்கும்போது ஈத்தாக்சி இருக்கு, சாரி மீத்தாக்சி, OCH3. ஸோ லெஃப்ட்ல ரைட்ல இருந்தால் லெஃப்ட் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து 15க்கு 2. 15க்கு 2. 16 3 ஈஸியாக போட்டுருப்பீங்க. 16க்கு 3. 17க்கு 3. 18 4. 18 4. 19 2. லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகுது. ஏன்னா கார்னர்ல டெர்மினல் கார்பன்ல டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும்போது ப்ரியாரிட்டி வந்து டபுள் பாண்ட் தான். ஸோ 19க்கு செகண்ட் ஒன். 20 தேர்ட் ஒன். 20க்கு தேர்ட் ஒன். ரைட் டு லெஃப்ட். நெக்ஸ்ட் 21. இது 4 கொஸ்டின் சேர்ந்தது. 21 அப்படிங்கிறது 4 கொஸ்டின் ஒரே கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. கேட்டல அவங்க என்ன கேட்டாங்கன்னா bromine what is the sum of position assigned to the bromine while numbering of parent carbon chain in below the compounds. அந்த bromine க்கு என்ன priority, ஒவ்வொரு காம்பவுண்ட்ல bromine க்கு என்ன வேல்யூவோ அத எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்றாங்க. கரெக்ட்டா தானே? ஃபர்ஸ்ட் என்டர் கொடுக்கணும். டபுள் பாண்ட் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அந்த டபுள் பாண்ட்ல சப்ஸ்டிட்யூட் இருந்தா அங்க ஃபர்ஸ்ட் priority. அதுல ஒரு மெத்தில் இருக்கா, அங்க இருந்து கொடுக்கணும். அதுக்காக மெத்திலுக்கு இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் கொடுத்துட்டு இப்படி போக கூடாது. ரைட்ல எங்க வரணும்? லெஃப்ட்ல இருக்கும். டபுள் பாண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வரணும். சரிங்களா? அப்ப மெத்தில் இருக்கக்கூடிய அந்த டபுள் பாண்டுக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அடுத்த அந்த டபுள் பாண்ட் இருக்கிற அடுத்த கார்பனுக்கு சரி இப்படி கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆன்டி கிளாக் வைஸ்ல கொடுத்தீங்கன்னா அந்த டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய மெத்தில் சப்ஸ்டிட்யூவன்ட்க்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ்ல கொடுத்துட்டு வந்தீங்கன்னா புரோமினுக்கு என்ன வரும்? 6 வரும். புரோமினுக்கு 6. அடுத்தது அதே மாதிரி மெத்தில் கீழே எடுத்து கொடுக்கணும். டபுள் பாண்ட் ஃபர்ஸ்ட், அதே டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய அடுத்து இன்னொரு மெத்தில் செகண்ட். இது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கொடுக்கணும். டபுள் பாண்ட்ல இருந்து கிளாக் வைஸ் கொடுத்தீங்கன்னா புரோமினுக்கு 3. இங்கே டபுள் பாண்ட் தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. சொல்றது புரியுதுங்களா? இப்படி இருக்கும். இந்த டபுள் பாண்ட்ல 1 2 இந்த புரோமின் 3 இப்படி கொடுக்கணும். டபுள் பாண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா இங்கேயும் சப்ஸ்டிட்யூட் இருக்கு, இங்கேயும் சப்ஸ்டிட்யூட் இருக்கு. இங்க கொடுத்து இப்படி போக முடியாது. ஏன்னா டபுள் பாண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். சப்போஸ் இங்க இருந்து கூட கொடுக்கலாம். ஆனா இது பார்த்தா நமக்கு லோயஸ்ட் லோக்கல் ரூல் படி நம்பர் அதிகமா வரும். 1 2 3 4 5 6 வரும். இப்படி கொடுத்தீங்கன்னா 1 2 3 லோயஸ்ட் லோக்கல் ரூல் படி தான் கரெக்ட். சொல்ல புரியுதா? சோ ஆன்சர் வந்து என்னது? செகண்டுக்கு 3 நம்பரிங் வரும் புரோமினுக்கு. அடுத்தது
அந்த புரோமின் இருக்கிறதுக்கு டைரக்டா கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஏன் மெத்திலா புரோமின் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு? ஆல்பபெட்டிக்கல் படி பார்க்கும்போது புரோமின் தான் ஃபர்ஸ்ட். டைரக்டா புரோமின் இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் கொடுக்கணும். அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ ஒன்று தான் கரெக்டா. அடுத்தது அந்த மெத்தில் இருக்கிறதுக்கு 1 ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணீங்கன்னா புரோமினுக்கு 5 கிடைக்கும். கரெக்டா? எதுக்கு புரியல கேளு. டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய மெத்திலுக்கு 1 கொடுத்து ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணீங்கன்னா புரோமினுக்கு 5 வரும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண கிடைக்கும் 15 கிடைக்கும். ஆன்சர் வந்து 3. மல்டிபிள் பாண்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் தான் சப்ஸ்டிட்யூவன்ட், மினிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிட்யூவன்ட். அதாவது நம்பரிங் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி டபுள் பாண்டுக்கு, அதுக்கப்புறம் சப்ஸ்டிட்யூவன்ட்டுக்கு, அதுக்கப்புறம் தான் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். கரெக்டா? ஸோ 21க்கு 3, ஆன்சர் வந்து 15. 22 இதுதான் பேரண்ட். அதுல இருக்கிறது பேரண்ட். இங்க ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு 1, இங்க ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு, இங்க ஒரு பிஆர் 3, இது ஒன்று 4, இது ஒன்று 5. சரிங்களா? மற்றெல்லாம் கவுண்ட் பண்ணி பாருங்க. பேரண்ட் கார்பன் செயின் லாங்கஸ்ட் கார்பன் செயின் தான் முதல்ல செலக்ட் பண்ணணும். இதுதான் பேரண்ட். இது எல்லாமே சப்ஸ்டிட்யூவன்ட். டோட்டலா 5 சப்ஸ்டிட்யூவன்ட். 21க்கு 3, ஆன்சர் வந்து 10. 22க்கு 3. 23 டபுள் பாண்ட் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் 1. சரிங்களா? 23க்கு 1, 2 எத்தில் 3 மெத்தில் எக்ஸா 1A 4I. 23க்கு 1. 24 2 மெத்தில் சைக்ளோ ஹெக்ஸனோன் 2. 24க்கு 2. கீட்டோனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, சப்ஸ்டிட்யூவன்ட்டுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி. ஃபங்க்ஷனல் குரூப் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. 24க்கு 2. 25 இன்கரெக்ட். ஃபர்ஸ்ட் மட்டும் தான் இன்கரெக்ட். அது 2 மெத்தில் இருக்கக்கூடாது, அது 3 மெத்தில் இருந்தால் தான் கரெக்ட். லெஃப்ட் ரைட் கொடுக்கணும். கீட்டோனுக்கு செகண்ட் வர மாதிரி கொடுக்கணும். எப்படி கொடுத்தாலும் ஒரு லெஃப்ட் ரைட் கொடுக்கணும். டைரக்டா கீட்டோன் கொடுக்கக்கூடாது. அப்படி கீட்டோன் கொடுத்தா லெஃப்ட் போவீங்களா ரைட் போவீங்களா? எங்க கொடுக்கணும்? லெஃப்ட்ல இருந்து ரைட் கொடுத்துடணும். 1 2 3 4 கொடுத்துடணும். அப்படி கொடுக்கும்போது தேர்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு. அவங்க கொடுத்துருக்கிறது 2 மெத்தில் 3 பியூட்டனோன். ஆனா ஆன்சர் வந்து என்னது? அதுக்கு எக்ஸாக்ட் 3 மெத்தில் பியூட் 2 ஓல் அப்படியே வரும். சரிங்களா? அது மட்டும் இன்கரெக்ட். அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் கரெக்டா இருக்கு. அதுவும் லெஃப்ட் டு ரைட் தான் கொடுக்கணும். சரிங்களா? ஆனா ஸ்ட்ரைட்டா கொடுக்க கூடாது. 4 5 வந்து கீழே இருக்கக்கூடிய கார்பனுக்கு வரும். லாங்கஸ்ட் கார்பனை செலக்ட் பண்ணுங்க. சொல்றது புரியுதுங்களா? மற்ற எல்லாமே கரெக்டா இருக்கு. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. 25க்கு ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் இன்கரெக்ட். அது கரெக்டான ஆன்சர் 3 மெத்தில் பியூட் 2 ஓல். சரிங்களா? ஏன்னா செகண்ட் கார்பன் தான் டபுள் கீட்டோன் இருக்கு 2 ஓல் அப்படின்னு எழுதும். 25க்கு ஃபர்ஸ்ட் ஒன் இன்கரெக்ட் தான் கேட்டுட்டாங்க. 26 ஃபர்ஸ்ட் ஒன் அந்த கடைசியில் மெத்தில் ஆரம்பிக்கிறோம். CH3 CH2 அதுக்கப்புறம் கார்பன், அதில் 2 சப்ஸ்டிட்யூட் 2 எத்தில் இருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா 2 வரைக்கும் வரணும். 8 கார்பன் இருக்கு. 8 கார்பன் இருக்கு. 3,3 டைஎத்தில் 4 மெத்தில். ஆக்சுவலாக இன்னும் எக்ஸாக்டாக சொன்னா 1 மெத்தில் எத்தில்னு போட்டதில்ல, 1 மெத்தில் எத்தில் அப்படின்னு போடணும். அவங்க மெத்தில் எத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த மெத்தில் எத்தில் இருக்குன்னா அந்த சைடு பிரான்ச்சிங் இருக்கு பார்த்தீங்களா? சைடு பிரான்ச்சிங் நம்பர் கொடுத்துருக்கோம். 1 மெத்தில் எத்தில் என்ன போட்டுக்கலாம்? அந்த பிராக்கெட் ஃபுல்லாக இருக்கு இப்படி என்ன போட்டுக்கலாம். இன்னும் எக்ஸாக்டா 1 மெத்தில் எத்தில் இப்படி கூட எழுதிக்கலாம். ஸோ 26க்கு 1. 27க்கு டபுள் பாண்ட்ல ஆரம்பிச்சு இப்படி கொடுக்கணும். டபுள் பாண்ட்ல ஆரம்பிச்சு இப்படி கொடுக்கணும். இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, அது பேர் ஈத்தினைல். நம்ம சொன்ன மாதிரி இல்லையா? மல்டிபிள் பாண்ட்ஸ் வந்து YL இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்பரிங் கொடுத்தீங்கன்னா 7 வரும். டபுள் பாண்ட்ல ஆரம்பிச்சு ட்ரிபிள் பாண்ட்ல முடியுங்க. ரைட்ல இருக்கக்கூடிய டபுள் பாண்ட்ல ஆரம்பிச்சு அதே நேர் கீழே இருக்கக்கூடிய ட்ரிபிள் பாண்ட்ல முடிச்சிங்கன்னா 7 வரும். சரிங்களா? 4th கார்பன்ல ஒரு ஈத்தினைல் இருக்கும். ஈத்தீன் ஐ அப்படின்னு எழுதணும். 2 கார்பன் ஈத்தீன் எழுதணும். சப்ஸ்டிட்யூவன்ட்டா இருக்கிறதுனால YL எழுதணும். சரிங்களா? ஸோ 27க்கு 2 தான் கரெக்டான ஆன்சர். 27க்கு 2. 28 ரைட் டு லெஃப்ட் கொடுக்கணும். கீட்டோனுக்கு தேர்ட் ப்ரியாரிட்டி வரும். நீங்க சப்போஸ் லெஃப்ட் டு ரைட் கொடுத்தீங்கன்னா கீட்டோனுக்கு என்ன வரும்? 1 2 3 4 5 வரும். சரிங்களா? மல்டிபிள் பாண்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இல்லை, ஃபங்க்ஷனல் குரூப் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஃபங்க்ஷனல் குரூப், அதுக்கப்புறம் மல்டிபிள் பாண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் சப்ஸ்டிட்யூவன்ட், அதுக்கப்புறம் தான் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்.
கரெக்டா? ஸோ 28க்கு தேர்ட் ஒன், 28க்கு தேர்ட் ஒன், 29 அதுக்கு தேர்ட் ஒன். ஃபர்ஸ்ட் OH கொடுத்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி சரி. 3,3 டைமெத்தில் 29க்கு தேர்ட் ஒன், 30க்கு செகண்ட் ஒன், ரைட் டு லெஃப்ட். யாருக்கா ஸ்பீட் ஆஃப் ஃபார்மட் தெரிஞ்சா கேளுங்க. 30க்கு செகண்ட் ஒன், 31 தேர்ட் ஒன், 4 ஈத்தாக்சி. ஏன்னா OH தான் ஃபங்க்ஷனல் குரூப். OH இருக்கக்கூடிய கார்பன் 1 கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த 4th கார்பன்ல ஈத்தாக்சி குரூப் இருக்கு, OCH2CH3. ஸோ 31க்கு 3, 32 OHக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அடுத்து டபுள் பாண்டுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி வரும். சரிங்களா? 32க்கு 4, 32க்கு 4. அந்த ஃபர்ஸ்ட் நம்பரிங் நீங்கள் போட்டீங்கன்னா ஆன்சர் எழுதுங்க. OHக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அடுத்தது டபுள் பாண்டுக்கு செகண்ட் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் கரெக்ட் வரும். 32க்கு 4. 33 முதல் கீட்டோன், அந்த எஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, C டபுள் பாண்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருந்தீங்கன்னா ஆன்சர் கரெக்ட் வரும். ஆன்சர் வந்து 2. எத்தில் 3 சயனோ 2 மெத்தில் 4 நைட்ரோ பென்ட் 2 ஈனோ 8 எழுதணும். எஸ்டரை 8 எழுதணும். 33க்கு 2. 34 OHக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி 3, 34க்கு 3. 35 எங்களுக்கு கொடுத்தாலே ஆன்சர் கரெக்ட் தான். ஆன்சர் 3. லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் எப்படி கொடுத்தாலே சேம் ப்ரியாரிட்டி தான் வரும். ஸோ 35க்கு 3. 36 CO ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும் 4. எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப் எஸ்டருக்கு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு COக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்தீங்கன்னா 36க்கு 4. 37 அதுவும் அதே சேம் தான். ஆல்டிஹைடுக்கு C டபுள் பாண்ட் Oக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்தீங்கன்னா 3 ஹைட்ராக்சி X 5E நல். 37க்கு 3. அடுத்து 38 அதுவும் 3. எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? OHக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து ஆன்டி கிளாக் வைஸ் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 38க்கு 3. 39 பென்சின்ல CONH2 இருந்தால் அது பேர் பென்சின் கார்பாக்சமைடு. அது பேர் ஒரு 7 ஸ்பெஷல் நேம் எழுதி போட்டான், 7 6 எழுதி போட்டான். பென்சின் கார்பாக்சமைடு, அதே மாதிரி பென்சின் கார்பால்டிகேட் CHO இருந்தால் ஒரு 6 ஸ்பெஷல் நேம் எழுதி போட்டோம். சரிங்களா? அந்த ஸ்பெஷல் நேம்ல பென்சின்ல CONH2 குரூப் இருந்தால் அது பேர் என்னது? பென்சின் கார்பாக்சமைடு. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அந்த CO இருக்கக்கூடிய CONH2 இருக்கக்கூடிய அமைடு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. சரிங்களா? அப்படி கொடுத்தா 3 மெத்தில் வரணும். ஆன்சர் வந்து 39க்கு 4. 40 OHக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்சர் வந்து 4. 40க்கு 4. 41 சிமிலர். ஆனால் எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? சைனைடுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. சைனைடு தான் ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ OH வந்து சப்ஸ்டிட்யூட். கரெக்டா? முன்னே இருந்தது OH ஆல்கஹால், மெத்தில் அயோடின் எல்லாமே என்னது? அல்கைல் குரூப் அண்ட் ஹாலஜன், மீத்தாக்சி ஈத்தாக்சி இதெல்லாம் என்னது? சப்ஸ்டிட்யூட். நைட்ரோ நைட்ரோசோ அசைடோ இதெல்லாம் என்னது? செகண்டரி சபிக்ஸ், செகண்டரி ப்ரிஃபிக்ஸ், அதெல்லாமே சப்ஸ்டிட்யூட். முன்ன OH இருந்ததுனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்தோம், மற்றதெல்லாம் சப்ஸ்டிட்யூட். இப்போ சைனைடு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஏன்னா சைனைடு அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப் ஆர் நைட்ரில். கரெக்டா? ஸோ 41க்கு 2. சைனைடு கொடுத்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் வரும். சைனைடுக்கு ஃபர்ஸ்ட் ஒன், புரோமினுக்கு செகண்ட் ஒன். சரிங்களா? 41க்கு 2. 42 நியோ. ஒரு கார்பனை சுற்றி 4 கார்பன் இருந்தால் அது பேர் என்னது? நியோ. நியோ பென்டைல் ஆல்கஹால். 42க்கு 3. 43 அதே சேம், நியோ பென்டைல் தயார். 43க்கு 2. இது 43க்கு புரியல. நியோ அப்படின்னா அது இதுவும் சேம் தான். அங்கே OHக்கு பதிலாக SH. டர்ஷரி அப்படிங்கிறது அப்படி இல்லை. டர்ஷரி பியூட்டில் எப்படி இருக்கணும்? 3 கார்பன் தான் இருக்குது ப்ளஸ் 1 கார்பன். நியோ அப்படின்னாவே இப்படி இருந்தால் தான் அது பேர் நியோ.
இதுக்கப்புறம் யார் கொண்டு இருக்குல்ல 1 2 3 4 இதுக்கப்புறம் யார் இருந்தாலும் இந்த கார்பனுக்கு பேர் தான் நியோ. நம்ம இதுல பார்க்கல ஸ்பெக்ட்ரோஸ்கோபில கேட்ட क्वेश्चन. ஆனா ரெண்டுக்குமே ஆன்சர். இந்த சிக்னல் 1 ஆ 2 ஆ? NMR சிக்னல் படி எத்தனை? புரோட்டான் சிக்னல் படி ஒரு சிக்னல் தான். சென்ட்ரல் கார்பன் ஹைட்ரஜனே இல்லையே. சுத்தி இருக்கக்கூடிய கார்பன்ல மட்டும் தான் 4 CH3 4 CH3 ஈக்குவலன்ட் புரோட்டான் ஒரு சிக்னல். சென்ட்ரல் இருக்கக்கூடிய கார்பன்ல புரோட்டான்ஸே இல்ல. ஆனா கார்பன் படி பார்க்கும்போது கார்பன் 13 NMR படி பார்க்கும்போது மெத்தில் எல்லாமே ஒரு புரோட்டான், சென்ட்ரல் இருக்கக்கூடிய கார்பனுக்கு ஒரு புரோட்டான். டோட்டல் எத்தனை சிக்னல்? ஆனா அவங்க மென்ஷன் பண்ணாங்க ரெண்டுமே ஆன்சர் கொடுத்தாங்க. நமக்கு கிளியர் இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? சோ நியோ அப்படினா ஒரு கார்பனை சுத்தி 4 கார்பன் இருக்குது பார்த்தா நியோ. அத நம்ம முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்ல எழுதிருக்கோம். செகண்டரி பியூட்டைல்னா என்ன, ஐசோ பியூட்டைல்னா என்ன, டெர்ஷரினா என்ன, செகண்டரினா என்ன, நியோனா என்னன்னு முன்னாடி சொல்லிருக்கோம். ஐபிசி நாமன்கிளேச்சர் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொல்லிருக்கோம். நீங்க வந்து வீடியோ எடுத்து பாருங்க. சரிங்களா? எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். அடுத்தது 43 க்கு 2 அதே சேம் தான். 43 க்கு 2 44 ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆல்டிகைட் கொடுக்கணும். சரிங்களா? 1 நைட்ரோக்கு 2 கொடுத்தீங்கன்னா ஆப்ஷன் 3. 44 க்கு 3 கார்போ அந்த முன்ன சொன்னாங்க ஸ்பெஷல் நேம் பென்சீன் கார்பால்டிகைட் அது 44 க்கு 3 45 என்ன இல்ல ஃபர்ஸ்ட் அந்த ஆல்டிகைட் குரூப்புக்கு ஃபர்ஸ்ட் மேல கொடுக்க கூடாது. 4 மீத்தாக்சி 2 நைட்ரோ கரெக்ட்டா தான இருக்கு. பென்சீன் கார்பால்டிகைட் கரெக்ட்டா தான். 44 க்கு 3 ஓகேவா? 44 5 அசிட்டோஃபினோன் தேர்ட் செகண்ட் பென்சோஃபினோன் ஃபர்ஸ்ட் வந்து அசிட்டோன் எல்லாருமே தெரியும். அதுக்கு ஐபிஎஸ் நேம் செகண்டுக்கு காமன் நேம் அது அவங்க கேட்கறது காமன் நேம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அசிட்டோஃபினோன் பென்சோஃபினோன் இதெல்லாம் காமன் நேம். செகண்டுக்கு ஐபிஎஸ் நேம் என்னன்னு கேட்கறது. இது ஜெயில் உடனே கேட்கலாம். இந்த செகண்ட் தேர்டா ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்து ஐபிஎஸ் நேம். டைஃபினைல் மெத்தனோன் பென்சோஃபினோனுக்கு இந்த பக்கம் ஒரு பென்சீன் இந்த பக்கம் ஒரு பென்சீன் இது ஒரு ஃபினைல் குரூப் இது ஒரு ஃபினைல் குரூப் டைஃபினைல் ஒரு கார்பன்ல 4 மெத்தனோன் டைஃபினைல் மெத்தனோன் இதுதான் கரெக்டான ஆன்சர். டைஃபினைல் மெத்தனோன். அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன் நம்ம அசிட்டோஃபினோன் இருக்கா அதுக்கு என்ன ஐபிஎஸ் நேம்? 1 ஃபினைல் எத்தனோன் ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஃபினைல் குரூப் 2 கார்பன் ஓன் சேர்த்து 1 ஃபினைல் எத்தனோன் அதுக்கு பேர் தான் அசிட்டோஃபின். அடுத்து இன்னொன்று இருக்கு அது என்னது? 1 ஃபினைல் ப்ரோப்பனோன் அல்லது ப்ரோப் 1 கூட சொல்லலாம். எல்லாம் கேட்டதான். சரிங்களா? 1 ஃபினைல் ப்ரோப்பனோன் அல்லது ப்ரோப் 1 மோல் தேர்ட் சாரி ஃபோர்த். செகண்ட் ஒன் ஐபிஎச் நேம் கேட்டால 246 சைனேட் ஃபீனால் எழுதுங்க. 47 46 க்கு 2 47 3 அவன் கேட்டிருக்கிறது ஃபியூமாரிக் ஆசிட் ஆனா கொடுத்திருக்கிறது மலிக் ஆசிட். சிஸ் ஃபார்ம் வந்து மலிக் ஆசிட் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஃபியூமாரிக் ஆசிட். ஸோ அது மட்டும் தான் இன்கரெக்ட் மற்றதெல்லாம் கரெக்ட். 47 க்கு 3 48 அது நியோ தான். அந்த ஆசிட் பேரு நியோ வெலரிக் ஆசிட். 48 க்கு 3 அது நியோ பியூட்டிக்னு போடக்கூடாது. ஏன்னா பியூட்டிக்கல் 4 கார்பன் தான் இருக்கும். சரிங்களா? 48 க்கு 3 49 நியோ எக்ஸேல் 6 கார்பன் இருக்கு. நியோ தான் ஒரு கார்பனை சுற்றி 4 கார்பன் ஒரு கார்பன் எக்ஸ்ட்ரா இருக்கு. நியோ எக்ஸேல் 50 49 க்கு 1 50 OH க்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி மெத்திலுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி 3 50 க்கு 3 51 common name of the compound allyl alcohol 51 க்கு 1 52 1 benzyl alcohol. சரி அது கையில் क्वेश्चन என்னது? ஃபினைல் மெத்தனால் 52 க்கு ஐபிசி நேம் வந்து ஃபினைல் மெத்தனால். அவங்க கேட்டுக்கிறது காமன் நேம் தான் பென்சைல் ஆல்கஹால் கரெக்ட்.
52க்கு 1. அடுத்து 53 ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். ரெண்டே பாயிண்ட் தான், ரெஸ்ட்ரிக்டிவ் ரொட்டேஷன் இருக்கணும். டெர்மினல் கார்பன் கரெக்டாக இருக்கிற டிஃப்ரெண்டாக இருக்கு. 53 தேர்டு 2 and 4. யாருக்கா டவுட் இருந்தால் கேட்கணும், சரிங்களா? நீங்கள் பாட்டு மொத்தமாக டிக் பண்ணிட்டே வராங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் அது கேள்வி. 53க்கு 3. 54 which of the following exhibit geometrical isomerism? Second one. 55 which of the does not exhibit geometrical isomerism? 4. 55 க்கு 4 மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகாது, மற்றதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகும். 55 க்கு 4. 56 3 which of the following compounds below cis trans isomers? அதாவது geometrical isomers இருக்கான்னு கேக்குறாங்க. 3 both 2 and 3. ஆப்ஷன் 56 க்கு 3. 57 எது geometrical isomers சோல்வ் பண்ணு கேக்குறாங்க. all of the above. 58 all of the above, அதே சேம். 59 முன்ன சொல்றது geometrical isomerism 3 malic acid and numeric acid. 59 3. 60 இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 60 என்ன ஆன்சர்? 3 தான் கரெக்டான ஆன்சர். யாருக்கு அதெல்லாம் டவுட் இருந்தால் கேள்வி. 60க்கு 3. ஃபர்ஸ்ட் மெத்திலும் குளோரின் இருக்கா? ஃபர்ஸ்ட் பாருங்க, C டபுள் பாண்ட் C, இந்த பக்கம் குளோரின், இந்த பக்கம் மெத்தில், இந்த ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன். அடுத்தது C டபுள் பாண்ட் C, குளோரின், இந்த மெத்தில், இந்த ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன். இது சிஸ் ஃபார்ம். என்னப்பா? சிஸ். இங்க பாருங்க, இது sp3 கார்பன், இது sp2 கார்பன். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் எஸ்கலேட் அதிகமாகும் போது எலக்ட்ரானிக் அதிகமாகும். நம்ம டைபோல் மூவ்மெண்ட்டுக்கு லைன் டிரா பண்ணும்போது இப்படி தான் டிரா பண்ணணும். கார்பனை விட குளோரின் மோர் எலக்ட்ரானிக் இப்படி டிரா பண்ணணும். ஆனா இங்க பாருங்க, sp3 to sp2, கார்பன் டு குளோரின் ரெண்டுமே சேம் டைரக்ஷனா. அப்ப எதுக்கு டைபோல் மூவ்மெண்ட் அதிகம்? சேம் டைரக்ஷன் இருந்தா டைபோல் மூவ்மெண்ட், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் தான் டைபோல் மூவ்மெண்ட் 0 நோக்கி தான் போகும். அப்ப எதுக்கு டைபோல் மூவ்மெண்ட் அதிகம்? ஃபர்ஸ்ட் தான் டைபோல் மூவ்மெண்ட் அதிகம். எப்பவுமே டைபோல் மூவ்மெண்ட் அப்படிங்கும்போது ஏதோ சொல்லக்கூடாது, சிஸ் ட்ரான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லக்கூடாது. சொல்லுங்க. டைபோல் மூவ்மெண்ட் ட்ரான்ஸ் ஆனா 0 அப்படின்ற அவசியமே இல்லை. நிறைய பேர் அப்படி தான் நினைச்சுக்கிறாங்க. ட்ரான்ஸ் ஆனா டைபோல் மூவ்மெண்ட் 0 அப்படின்னா இல்லை. டைபோல் மூவ்மெண்ட் 0 வரனா கூட நிறைய ட்ரான்ஸ் காம்பவுண்ட் இருக்கு. இப்போ இது என்னது? இது 1, இது 2, இது 1, இது 2, இது ட்ரான்ஸ் தானே. எங்க இருக்கு டைபோல் மூவ்மெண்ட் 0? ட்ரான்ஸ் ஆனா டைபோல் மூவ்மெண்ட் 0 இல்ல, டைரக்ஷனை பொறுத்து சொல்லணும். சேம் டைரக்ஷனா இருக்கு அப்படின்னா டைபோல் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனா தான் டைபோல் மூவ்மெண்ட் கம்மியா இருக்கும். இப்போ இது உள் நோக்கி வருது, இது வெளி நோக்கி போகுது. அப்ப கேன்சல் அவுட் ஆகுது. சரிங்க, இது டைபோல் மூவ்மெண்ட் கம்மி. இது எல்லாமே சேம் டைரக்ஷன். இது போகக்கூடிய டைரக்ஷன், இது போகக்கூடிய டைரக்ஷன் எல்லாமே சேம். ஸோ என்ன எதுக்கு அதிகம்? ஃபர்ஸ்ட் ஒன்று தான் டைபோல் மூவ்மெண்ட் அதிகம். சரிங்களா? டைபோல் மூவ்மெண்ட் அதிகம் அப்படின்னா போலாரிட்டி அதிகம். போலாரிட்டி அதிகம்னா பாயிலிங் பாயிண்ட் சொல்லுங்க, புரியுங்களா? ஸோ ஆன்சர் வந்து என்னது? அதே மாதிரி பாயிலிங் பாயிண்ட்டுக்கு நிறைய ஃபேக்டர் சொல்லலாம். பாயிலிங் பாயிண்ட்டுக்கு 6 பாயிண்ட் சொல்லலாம். ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்தாலும் பாயிலிங் பாயிண்ட் அதிகம். அட்டாமிக் வெயிட், மாலிகுலர் வெயிட், டைபோல், மியூ, போலாரிட்டி, இது எல்லாத்தையும் சொல்லலாம். சொல்லுது புரியுங்களா? ஆனால் மெல்டிங் பாயிண்ட் ஏதாவது சொல்லக்கூடாது. மெல்டிங் பாயிண்ட் ஏதாவது சொல்லலாம். பேக்கிங் எஃபிஷியன்சி வச்சு சொல்லணும். பேக்கிங் எஃபிஷியன்சி யாருக்கு அதிகம்? சேம் டைரக்ஷன் யாருக்கு இருக்குதோ அப்போ பேக்கிங் எஃபிஷியன்சி. சொல்லுது புரியுதா? அடுத்தது ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி தானே, பேக்கிங் எஃபிஷியன்சி ஸ்டெபிலிட்டி எல்லாம் ஒரே கேட்டகரி தானே. ஸோ ஆன்சர் என்னது? தேர்டு தான் கரெக்டான ஆன்சர். 60க்கு தேர்ட் ஒன். எப்பவுமே மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது பேக்கிங் எஃபிஷியன்சியை வச்சு சொல்லணும், பேக்கிங் நேச்சரை வச்சு சொல்லணும். சரிங்களா? பாயிலிங் பாயிண்ட்டுக்கு நிறைய ஃபேக்டர். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி டைபோல், அடுத்த ப்ரியாரிட்டி ஹைட்ரஜன் பாண்டிங், மாலிகுலர் வெயிட், அட்டாமிக் வெயிட், மியூ எல்லாத்தையும் வச்சு சொல்லணும். சரிங்களா? மெல்டிங் பாயிண்ட் என்னது? பேக்கிங் எஃபிஷியன்சி. ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு எப்பயும் போல தெரியும். சிஸ்டர் டேட் அதை வச்சு நம்ம ஆன்சர். 60க்கு 3. 61 செகண்ட் ஒன். அவன் கேட்கறது ட்ரான்ஸ்ஃபர். 2 and 4 மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர். 1 and 3 வந்து சிஸ்டர். நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. 1 and 3 வந்து சிஸ்டர், 2 and 4 வந்து ட்ரான்ஸ்ஃபர். அடுத்து டபுள் பாண்டை பார்க்கலாம். அவங்க 2xene கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4xene வரும். டபுள் பாண்ட் வந்து 4 to ப்ரியாரிட்டி வரும். ஸோ ஆன்சர் அது இல்லை.
ஆன்சர் செகண்ட் மட்டும் தான் கரெக்ட். சொல்றது புரியுதுங்களா? 61க்கு செகண்ட் வரும். ஆல்டிகேட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்பரிங் கொடுத்துட்டு வரணும். டபுள் பாண்டையும் பார்க்கணும். அவங்க கொடுத்துருக்கிறது 2xe கொடுத்துருக்காங்க. xe நல் அல் அப்படின்னா ஆல்டிகேட். 61க்கு 2. 62 2 மற்ற எல்லாமே ஜட்னு வரும். நீங்கள் நம்பரிங் அட்டாமிக் நம்பர் பீரியாடிட்டி பேஸ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? 62க்கு 2. சார் டவுட்டா? சரி. 63க்கு 1 E configuration. 64 which of the following will exhibit cis trans isomers? First one 2 butene. சரி, ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அல்கைன்ல வருமா? ட்ரிபிள் பாண்ட்ல அல்கைன் வருமான்னு. ட்ரிபிள் பாண்ட்ல எப்பவுமே என்ன இல்ல, டபுள் பாண்ட்ல வரும், ரிங்லாம் வரும், ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன். ஆனா ட்ரிபிள் பாண்ட் கூட ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் தான். ஆனா என்ன கிடையாது, டெர்மினல் கார்பன் should be different. ரெண்டாவது பாயிண்ட் இருக்கு, டெர்மினல் ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க, அங்க இருந்து டிஃபரெண்டா இருக்காது. எப்பவுமே ட்ரிபிள் பாண்ட் என்ன இல்ல, ஆல்வேஸ் நோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். சொல்றது புரியுதுங்களா? சோ 64க்கு ஃபர்ஸ்ட் ஒன். 65 ஃபோர்த் ஒன். ஃபர்ஸ்ட் கார்பன் சேர், அதுக்கப்புறம் புரோமின். ஸோ செகண்டுக்கு அதுக்கப்புறம் கார்பன் கார்பன், அதுக்கப்புறம் புரோமின். கரெக்டா இல்லையா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட், செகண்ட் அட்டாச்மெண்ட், தேர்ட் அட்டாச்மெண்ட் அதெல்லாம் பார்ப்போம். 65க்கு ஃபோர்த் ஒன். 66 அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரெண்டுமே வெஜ்ஜு. கரெக்டா? அது தெரியுதா இதில்? 60 ஃபோர்த் ஒன். ஆமாம், செக் பண்ணிக்கலையா? ஒன்றும் அவசரப்பட தேவையில்லை. எங்க ராங்கா இருந்தாலும் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கார்பன், அதுல 2 கார்பன். கரெக்டா? இது ஃபர்ஸ்ட். அடுத்தது கார்பன் புரோமின், அடுத்தது கார்பன் கார்பன் புரோமின். கரெக்டா? கார்பன் எல்லாமே சேம், இதை வச்சு சொல்லக்கூடாது. அடுத்த யாருன்னு பார்க்கணும். அட்டாமிக் நம்பர் வச்சு சொல்லணும், எத்தனை பேர் இருக்கான்னு வச்சு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் இது சேம், இங்க கார்பன் இங்கேயும் கார்பன். எத்தனை கார்பன் எடுத்துட்டு போகுது? ஒரு கார்பன் கார்பன் தான். அதுக்கப்புறம் யாருன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் யாரு? புரோமின். அப்படிதான் சொல்லணும். அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி தான் பீரியாடிட்டி கொடுக்கணும். எத்தனை பேர் வச்சு பீரியாடிட்டி இருக்கு. சிஇபி ரூல் அப்படிங்கிறது பேஸ் ஆன் அட்டாமிக் நம்பர். கரெக்டுதானே? இது எல்லாமே கார்பன். டவுட்டா? கார்பன் 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 இங்க வழி விட்டுறலாம். அடுத்த பீரியாடிட்டி ரெண்டாவது யார் அட்டாச்மெண்ட் ஆயிருக்கு? இது டைரக்டா புரோமின். இதுக்கு ஃபர்ஸ்ட் பீரியாடிட்டி. இதுவும் கார்பன், இதுவும் கார்பன். எத்தனை கார்பன்? 2 கார்பன். இது எத்தனை கார்பன்? அதுக்கப்புறம் மூணாவது ஆள் தான் யாரு? இந்த புரோமின். தொடர்பு புரியுங்களா? அப்படிதான் நம்ம பீரியாடிட்டி. கார்பன் ஆர்டர் 1 ஆர் 2 ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் பீரியாடிட்டி, ஒருத்தருக்கு அடுத்த பீரியாடிட்டி. அதுக்கப்புறம் தான் புரோமின் இருக்கு. தொடர்பு புரியுதா? ஸோ 65க்கு 4. 65க்கு 4. 66 4 cis trans cis. 66க்கு 4. 67 4. ஆல்ரெடி சொல்லிக்க அப் டு 7 மெம்பர் ரிங் சைக்ளோ எப்டீன். கரெக்டா? ஆல்கீன் தான் சிஸ் வரும். 7 மெம்பர் ரிங் வரைக்கும் டபுள் பாண்ட் எது வராது. சிஸ் ஃபார்ம் மட்டும் தான் இருக்கு, என்ன இல்ல டிரான்ஸ் செல்லுக்கு பாஸ். ஆனா அது எத்தனை மெம்பர் ரிங் இருக்கு? 10 மெம்பர் இருக்கு. சரி, அதுல இருக்கும், மற்றதெல்லாம் இருக்காது. 7 கார்பன், அதுக்குள்ள டபுள் பாண்ட் வரைக்கும் சைக்ளோ காம்பவுண்ட்ல சிஸ் டிரான்ஸ் கிடையாது, ஒன்லி சிஸ் ஃபார்ம் மட்டும் தான். சரிங்களா? 3 to 7 வரைக்கும் அப் டு 7 மெம்பர் ரிங். 67க்கு 4. 68 which of the following will not show geometrical isomers? Fourth one. அதுல மட்டும் தான் geometrical isomers இல்ல, மத்த எல்லாத்துலயும் இருக்கு. செகண்ட்ல எப்படி இருக்கு? செகண்ட்ல இருக்கிறது geometrical isomers-மா இல்ல RS configuration? odd number of alleles, odd number of double bonded alleles இருந்தா geometrical. even number of இருந்தா ஒன்னு plane இருக்கு, இன்னொன்னு out of the plane இருக்கு, அது RS configuration. கரெக்ட்டா இல்லையா? சோ அதுல geometrical isomers இருக்கு. 68க்கு 4 4ல மட்டும் தான் geometrical isomers இருக்கு. 69 geometrical isomers எதுல இருக்குன்னு கேக்குறாங்க. fourth one. 69க்கு fourth one. மத்தல CH2 சேம், இந்த பக்கம் ரிங் சேம். கரெக்ட்டா? 69க்கு 4.
74th ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் பீரியட் யாருக்கு OCH3 அடுத்த ப்ரியாரிட்டி இது ஆர்டர் கேட்டிருப்பாங்க இதுக்கு முன்னாடி கரெக்டா அடுத்த ப்ரியாரிட்டி OH அதுக்கப்புறம் ஆசிட் எஸ்டர் அதுக்கப்புறம் ஆசிட் அதுக்கப்புறம் கீட்டோன் அதுக்கப்புறம் ஆல்டிகைட் அதுக்கப்புறம் ஆல்கஹால் இந்த ப்ரியாரிட்டி ஆர்டர் எல்லாமே கார்பன் தான் இருந்தா சொல்றது புரியுதா இல்லையா அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டர் கூட நான் கிளாஸில் சொன்னேன் சைனைடு அல்கைன் ஒரு கார்பன்ல 3 மெத்தில் குரூப் அதுக்கப்புறம் அல்கீன் ஒரு கார்பன்ல 2 மெத்தில் குரூப் அதுக்கப்புறம் பிரைமரி அதுக்கப்புறம் மெத்தில் அதுக்கப்புறம் டெரிட்டியம் அதுக்கப்புறம் டியூட்டியம் அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் அதுக்கப்புறம் லோன் பேர் இது ஒரு ஆர்டர் கூட சொல்லுங்க கரெக்டா அந்த ஆர்டர் படி பார்க்கும்போது ஆர்டர் கூட என்ன எழுதி வச்சுக்கோங்க 74 தான் கரெக்ட் 71 4 எல்லாத்தையும் பார்த்து கடைசியில் அந்த ரிங்கை விட்டுட்டீங்க இந்த ரிங்கில் இங்க இருக்கிறது ஒரு ஐட்டத்தில் இருக்குமா இதெல்லாம் விட்டு இல்லை அந்த 4th ஆப்ஷன் இங்க ஒரு மெத்தில் இது ஒரு ஐட்டத்தில் இது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டெக்ஸ்ட் தானே ஏன்னா இது டோட்டல் என்னது ரிங் இங்க மட்டுமே பார்த்துக்க கூடாது அந்த 4th ஆப்ஷன் அந்த 4 ஆப்ஷன்ல நீங்க எல்லாம் டபுள் பாண்ட் மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க டபுள் பாண்ட் பார்த்தா எங்கேயுமே இருக்காது அதுல எல்லாம் சொல்லிருப்பாரு கரெக்டா டபுள் பாண்ட் பார்த்தா எங்கேயுமே இல்லை கரெக்டா ஆனா இங்க இருக்கான்னு பாருங்க இப்போ இந்த காம்பவுண்ட்ல இது ஒரு CH3 இது ஒரு CH3 இதுல இல்ல ஏன் இதுவும் மெத்தில் இது வருது ஆனா இங்க ஒரு மெத்தில் இருக்கா இப்போ இது ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இல்லையா இங்க ஒரு ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கா இங்க ஆல்ரெடி ஒரு அப்படி ரெண்டும் பார்க்கும்போது இது டிஃபரண்ட் இதுவும் டிஃபரண்ட் கரெக்ட் தானே அப்புறம் என்ன ஆனா முன்னாடி ஆப்ஷன் பாருங்க இந்த பக்கம் CH2 இந்த பக்கம் CH2 இல்ல நீங்க ரிங்கில் பார்த்தாலே இல்ல டபுள் பாண்ட்ல பார்த்தாலே இல்ல ஆனா 4th எங்க இருக்கு டபுள் பாண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இருந்திருக்காது ஆனா கார்பன் இந்த பக்கம் வரும் ரிங்கில் வரும் இந்த இடத்துல இருக்கிற ரிங்ல இங்க ஒரு மெத்தில் இங்க ஒரு மெத்தில் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டுமே CH2 அது வராது நான் ஆல்ரெடி கிளாஸ் நடக்கும்போது தெளிவா சொல்லியிருக்கேன் ரிங் ஆல்சோ ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் சரி அதுக்கு என்னது சரி இப்போ CH3 இங்க எழுதுறேன் இப்போ இங்க CH3 எழுதுறது இங்க CH3 இங்க H எழுதுறது தப்பாயிடுமா சிஸ்னு ஒண்ணு என்ன இருக்கா டான்ஸ் அதுக்கு இருக்கு நமக்கு தேவையில்லை ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இருந்து சிஸ்னு ஒரு காம்பவுண்ட்ல 100% என்ன இருக்கா ட்ரான்ஸ்ல இருக்கா ரிங் எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இல்லையா அவ்வளவுதான் ஓகே அடுத்து 71 4 71 க்கு 4 என்ன டவுட்டா 72 3 L2 க்கு தான் இந்த பாண்ட்ல தெரியும் அப்ப அதுவே ஒரு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சிஸ் ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்ம் கரெக்டா கர்வ்டு ஃபார்ம் இது ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டா 72 க்கு 3 72 க்கு 3 73 1 ஃபர்ஸ்ட் 2 பவர் 1 அன்சிமெட்ரிக்கல் நேச்சர் அன்சிமெட்ரிக்கல்ல ஒரே ஃபார்முலா 2 பவர் n n அப்படிங்கிறது என்னது அந்த டபுள் பாண்ட்ல இருக்கிறது ஒரே ஒரு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸா இருக்கு சோ ஆன்சர் வந்து 2 பவர் 1 ஆன்சர் வந்து மூணு கேட்டகரி பார்த்திருப்போம் அன்சிமெட்ரிக்கல் சிமெட்ரிக்கல் இருந்து ரெண்டு ஒன்னு ஆட் இன்னொன்னு என்னது ஈவன் மொத்தமே மூணு ஃபார்முலா தான் அடுத்து 74 0 நோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் 75 அது C2H5 னு போட்டுருக்காங்க C2H3 னு இருக்கும் C2H5 75 2 அது 2 பவர் 1 ஒரு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்கு அன்சிமெட்ரிக்கல் ஏன்னா ஒரு பக்கம் மெத்தில் இன்னொரு பக்கம் எத்தில் 2 பவர் 1 = 2 75 2 அடுத்து 76 E ஐசோமர் எதுன்னு கேக்குறாங்க செகண்ட் மட்டும் தான் E ஐசோமர் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க 75 க்கு செகண்ட் மட்டும் தான் E ஐசோமர் மற்ற ரெண்டும் Z ஐசோமர் 77 E ஐசோமர் எதுன்னு கேக்குறாங்க தேர்ட் மட்டும் தான் E ஐசோமர் ஃபர்ஸ்ட் ரெண்டு Z ஐசோமர் 78 which of the compound does not exhibit geometrical isomerism odd number of spirants odd number of alleles எல்லாமே இத சோப் பண்ணலாம் geometrical isomers இருக்குமா இருக்கு அடுத்து 1 2 3 odd number of alleles அதுலயும் geometrical isomers அடுத்து ஒரு பக்கம் மெத்தில் ஹைட்ரஜன் இன்னொரு பக்கம் மெத்தில் ஹைட்ரஜன் ring restricted rotation அதுலயும் geometrical isomers இருக்கு 7 numbering up to 7 member alkene cycloalkene geometrical so answer is 4 78 க்கு 4 79 third one ரெண்டு ஃபார்ம் தான் இருக்க முடியும் மூணாவது ஒரு ஃபார்ம் இல்லை
கரெக்டா? ரெண்டு பாசிபிலிட்டிஸ் எழுதலாம். நீங்க அதுக்கு ஃபார்முலா எழுத தேவையில்லை. பட் பாசிபிலிட்டிஸ் பார்க்கும்போது ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டீங்கன்னா நீங்க இவன் வடிவல் கணக்கு மாதிரி தான் சார். இந்த காருக்கு இது கண்டுபிடிப்போம் தெரியுமா? எத்தனை சக்கரை இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது 2, 4, 6, 8 அந்த கணக்கு வந்து இது 2 செக் பண்ணோம், இது 2 செக் பண்ணோம், இது 2 செக் பண்ணோம், 3 இருக்கிற மாதிரி தெரியும். அப்படி இல்லை, எல்லாமே 6 ஃபார்மா. ஒன்று வெஜ்ஜில் இருக்கலாம், இன்னொன்று எப்படி எழுதலாம்? டேஷ் எழுதலாம். ஆல் ஆர் வெஜ், ஆல் ஆர் டேஷ், ரெண்டு ஒன்று தான். அடுத்த ஃபார்ம் இன்னொரு ஃபார்ம் எப்படி எழுதலாம்? ஒன்று மட்டும் டேஷ் எழுதலாம். சரிங்க, வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? வேறு பாசிபிலிட்டிஸில் எழுத முடியாது. சரிங்களா? திரும்ப அடுத்து என்ன பண்ணுவீங்க? 2 டேஷ் ஒரு வெஜ் எழுதுறது ஈக்குவல். அடுத்து என்ன எழுதலாம்? எப்படி எழுதாலும் இந்த ஃபார்முலா திரும்ப ரிப்பீட் தான். கரெக்டாக? ஸோ இது 2 ஃபார்ம் தான் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெட்ரியில் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆல் ஆர் சிஸ்டம், அதாவது ஆல் ஆர் வெஜ்ஜில் எழுதினாலும் சரி, ஆல் ஆர் டேஷில் எழுதினாலும் ஒன்று தான். அதே மாதிரி ஒரு 2 வெஜ் ஒரு டேஷ் எழுதுறதும் 2 டேஷ் ஒரு வெஜ் எழுதுறது ஈக்குவல் தான். சரிங்களா? அதனால் 2 ஃபார்ம் தான் எழுத முடியும். இது ஒரு ஃபார்ம், இது ஒரு ஃபார்ம். எந்த கொஸ்டின் அது? கொஸ்டின் நம்பர் 79. 79க்கு 3, 79க்கு 3, 80. அது ஃபார்முலா வந்து என்னது? 2 power n/2 - 1 வருதா? எத்தனை ஜாமெட்ரிக்கல் ஐசோமெட்ரிஸ் இருக்கு? 2 ஜாமெட்ரிக்கல் ஐசோமெட்ரிஸ் இருக்கு. ஈவன் நம்பர். ஆன்சர் பண்ணுங்க 3 ன்னு வரும். அந்த ஃபார்முலா 2 power n - 1 + 2 power n/2 - 1 படினா ஆன்சர் வந்து 3 ன்னு கிடைக்கும். ஸோ 80க்கு 3 ஈவன் நம்பருக்கான ஃபார்முலா 2 power n - 1 + 2 power n/2 - 1. ஆட் நம்பராக இருந்தால் 2 power n - 1 + 2 power n - 1 / 2. ஓகேவா? 80க்கு 2. 81. Which of the following conformation of N-butane is more stable antiform or the standard form? 81க்கு 4. 82. The potential energy stability inverse relation eclipsed conformation. 82க்கு 3. 83. Order first periodic staggered. 83க்கு 1. 84. Single bonded. ரொட்டேஷன் ஆகணும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இருக்கக்கூடாது. சிங்கிள் பாண்டட் தான் ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ 84க்கு 3. 85 லீஸ்ட் ஸ்டேபிள் அப்படிங்கிறது எக்லிப்ஸ்டு, ஏன்னா மோர் எனர்ஜி. ஆன்சர் வந்து 85க்கு 4. 86 காஸ் கன்ஃபர்மேஷன் இருக்கிறது வாண்டர் வால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அது வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஒரு பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது டார்ஷனல் செயின், அந்த ஹைட்ரஜன் சொல்லும். கரெக்டாக? அந்த பாண்ட் பேர் ரிப்பல்ஷன். ஸோ 86க்கு அவங்க கேட்குறது காஸ் கன்ஃபர்மேஷன். ஆன்சர் வந்து 3 வாண்டர் வால்ஸ் ரிப்பல்ஷன். 87 காஸ் கன்ஃபர்மேஷனில் 60 டிகிரி அடுத்தடுத்து இருக்கக்கூடியது. 87 60 டிகிரி. அதுக்கு எக்ஸாக்டாக சொல்லணும், பாண்ட் ஆங்கிள் எப்பயுமே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் சொல்லக்கூடாது. அது பேர் டைஹெட்ரல் ஆங்கிள். ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் எங்கேயுமே பாண்ட் ஆங்கிள் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே டைஹெட்ரல் ஆங்கிள். ஏன்னா பாண்ட் லென்த்து, அதே மாதிரி பாண்ட் ஸ்ட்ரென்த்து, பாண்ட் ஆங்கிள் எல்லாரோட மோர் ப்ரியாரிட்டி டைஹெட்ரல் ஆங்கிள் தான். சரிங்களா? நம்ம யூஸ் பண்ணக்கூடியது டைஹெட்ரல் ஆங்கிள் தான் யூஸ் பண்ணுவோம். லைக் பாண்ட் ஆங்கிள் சும்மா கொடுத்துருக்காங்க, பட் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது டைஹெட்ரல் ஆங்கிள். அடுத்து 88 அந்த பாண்ட் ஆங்கிள் அண்ட் பாண்ட் லென்த் எல்லாமே சேம். கரெக்டா? கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஈத்தேன்ல எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஒன்று பாண்ட் லென்த் அதிகமாக, இன்னொரு பாண்ட் லென்த் கம்மியாக, அப்படிலாம் இருக்காது. சரிங்களா? 88க்கு 3. 89 இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. செப்பரேட் தி எக்லிப்ஸ்டு அண்ட் ஸ்டாகர்ட் கன்ஃபர்மேஷன் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ நம்ம NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த OH நம்ம பார்த்துருப்போம், ஆக்சியல் ஈக்குவல் மாற்றி இருக்குது. டெம்பரேச்சர் லோவாக இருந்தால் இருக்கும், ஆக்சியல் ஈக்குவல் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சொல்ல புரியுங்களா? டெம்பரேச்சர் அதிகப்படுறோம்னா வேகமாக மாறிட்டே இருக்கும். எது ஆக்சியல் எது ஈக்குவல்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ஒரு சிக்னல் பார்க்கணும். லோ டெம்பரேச்சர் இருந்தால் 2 சிக்னலும் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சர் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சரி, இப்போ இந்த மாதிரி நார்மல் ரூம் டெம்பரேச்சர் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சரிங்களா? அதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ 89க்கு அடுத்தலாம் பாருங்கள். எக்லிப்ஸ்டு ஃபார்ம் ஆஸ் ஏ டார்ஷனல் செயின், அது இருக்குது. ஈத்தர் ஆஸ் இன்ஃபீரியர் டெம்பர் ஆஃப் கன்ஃபர்ம், அதாவது ஸ்கியூ கன்ஃபர்மேஷன் சொல்கிறது. கரெக்டாக இல்லையா? அடுத்தது எனர்ஜி ஆஃப் த ஸ்டாகர்ட் ஃபார்ம் ஆஃப் ஈத்தேன் இஸ் லெஸ் தான். எனர்ஜி கம்மி அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அதிகம், ஒன்று தான். சரிங்களா? ஸோ அதெல்லாம் கரெக்ட். ஃபஸ்ட்டு மட்டும் தான் இன்கரெக்ட். 89க்கு ஃபஸ்ட் ஒன். 90 இன்ஃபைனைட், 0 டிகிரிலேருந்து 350 டிகிரி வரைக்கும் எவ்வளோ தான் இருக்கும். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் கன்ஃபர்மேஷன் N-butane. 90க்கு 4. அடுத்தது 91 which of the following most stable conformation N-butane? Third one, staggered form அல்லது anti form.
third one. 91 is 3. 92. Most stable conformation 1 bromo propane. That's first one. ஏன்னா bromine methyl opposite side இருக்குது எங்கேயுமே repulsion கம்மியாகும் minimum repulsion இருக்கு 92 அதுவும் staggered form தான் 92 க்கு 1 93 bond hydrogen bond represent பண்ணி சொல்றோம் 3 93 க்கு 3 reason வந்து bond அங்க இது bond hydrogen bond 94 the correct statement regarding the comparison of staggered and eclipsed conformation of ethane first statement பாருங்க அவங்க என்ன கரெக்ட் ஸ்டேட்மென்ட் கேக்குறாங்க the staggered conformation of ethane less stable staggered தான் more stable அது இல்ல கரெக்ட்டா அது wrong அடுத்து eclipsed conformation of ethane is more stable eclipsed வந்து more stable சொல்றாங்க அதுவும் wrong அடுத்து the eclipsed conformation of ethane is more stable அதுவும் wrong கரெக்ட்டா இல்லையா லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க the staggered conformation of ethane is more stable eclipsed கம்பேர் பண்ணும்போது so fourth மட்டும் தான் கரெக்ட் 94 fourth 95 similar to the hydrogen bonding first one similar to the hydrogen bonding first one and the C double bond O க்கு NH2 ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனுக்கு இருக்கக்கூடிய bonding சரிங்களா hydrogen bonding answer A first one 96 same hydrogen bonding third one 96 third one hydrogen bonding அடுத்து 96 உங்களுக்கு தெரிஞ்சது fourth one twist charge twist both option 97 4 98 which of the following compound possesses a chiral center எத்தனை chiral center இருக்குன்னு கேக்குறாங்க அதாவது chiral center எதுல இருக்குன்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட்ல மட்டும் தான் எத்தனை chiral center இருக்கு ஃபர்ஸ்ட்ல மட்டும் தான் chiral center இருக்கு சரி எத்தனை chiral இப்ப கொடுத்திருக்கக்கூடிய காம்பவுண்ட்ல எந்த காம்பவுண்ட்ல வந்து எத்தனை chiral center இருக்குன்னு கேக்குறாங்க ரெண்டு சரிங்களா மத்தெல்லாம் chiral center இல்ல ஃபர்ஸ்ட்ல chiral center இருக்கு அதுக்கு ஆன்சர் சரிதான் தான் பட் ரெண்டு chiral center இருக்கு சரிங்களா 98 க்கு 1 99 which of the configuration is the following molecule அதோட configuration கேக்குறாங்க chlorine first priority அதுக்கு அப்புறம் வெச்ச அந்த டோட்டல் கேட்டகரியில செகண்ட் மேல இருக்கக்கூடிய மெத்திலுக்கு தேர்ட் ஹைட்ரஜனுக்கு ஃபோர்த் வந்து வெச்சில் இருக்கு ஏன்னா பிக்சர் உடைய ரெப்ரசன்டேஷன்ல இது வெச்சு இது டேஷ் ஹரிசாண்டல் வெர்டிகல் ஹரிசாண்டல் வந்து வெச்சு அப்ப ஃபோர்த் பிரியாரிட்டி இங்க இருந்தா ஆர் ஆர் எஸ் இருந்தா எஸ் இருந்தா ஆர் இருக்கு சரிங்களா சோ அப்படியே நீங்க செக் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 3 இருக்கு 2s 3s வரும் யாருக்கா டவுட் இருந்தா ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி குளோரின் கொடுங்க சரிங்களா அடுத்த பிரியாரிட்டி அந்த டோட்டல் எலமெண்ட் சேர்த்து அடுத்த பிரியாரிட்டி மெத்தில் அதுக்கு அப்புறம் ஹைட்ரஜன் ஃபோர்த் வந்து வெச்சில் இருக்கு உங்களுக்கு ஆர் இருந்து எஸ் கட்ட எஸ் ல ஆர் மாத்தி எழுது சரிங்களா ஃபோர்த் பிரியாரிட்டி வெச்சில் இருக்கு சோ 99 க்கு 3 100 ஃபர்ஸ்ட் ஒன் காஸ் கன்ஃபர்மேஷன் இப்படி எழுதுறோம் ரெண்டு பக்கமே சேம் OH இருக்கிற மாதிரி இப்படி எழுதும்போது ஒன்னு வந்து ரொட்டேட் பண்ணிருப்பாங்க OH ஹைட்ரஜன் அதுக்கப்புறம் ஒரு மெத்தில் வந்து ரொட்டேட் பண்ணிருப்பாங்க ஒரு பாண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ரிமைனிங் ரொட்டேட் பண்ணும்போது என்ன மாறாது கான்ஃபிகரேஷன் மாறாது சோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அது நீங்க எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 100 க்கு ஃபர்ஸ்ட் ஒன் அடுத்து 101 ஐடென்டிஃபை தி நம்பர் ஆஃப் கைரல் கார்பன் இன் தி காம்பவுண்ட் எத்தனை கைரல் கார்பன் இருக்குன்னு கேக்குறாங்க அது கைரல் கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எத்தனை ஃபர்ஸ்ட் நோ கைரல் கார்பன் அடுத்து செகண்ட்ல ரெண்டு கைரல் கார்பன் இருக்கு ஒரு மெத்தில் இருக்குதுல ஒண்ணு இன்னொரு மெத்தில் இருக்குதுல ஒண்ணு ரெண்டு கைரல் கார்பன் அடுத்ததுல ரெண்டு கைரல் கார்பன் அந்த பிரிட்ஜிங் இருக்குதுல ரெண்டு கைரல் கார்பன் அடுத்தது ரெண்டு பிரிட்ஜிங் ரெண்டு அடுத்த ரெண்டு பிரிட்ஜிங் ரெண்டு டோட்டல் 4 ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் 101 க்கு ஃபர்ஸ்ட் ஒன் 102 ஐடென்டிஃபை நம்பர் ஆஃப் கைரல் கார்பன் இன் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் க்கு 2 கைரல் கார்பனா OH ல கரெக்ட்டா இருக்கு ரெண்டுமே கைரல் கார்பன் அடுத்ததுல இரண்டாவது மெத்தில் குரூப் இருக்கு பாத்தீங்களா இரண்டாவது CH குரூப் அதுல மட்டும் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் CH ல ரெண்டு பக்கமே மெத்தில் அதுல கைரல் கார்பன் இல்ல சோ only one கைரல் கார்பன் தேர்ட்ல நோ கைரல் கார்பன் ஆன்சர் வந்து 210 ஆப்ஷன் 3 102 க்கு 3 அடுத்த லைன்ல இருக்கீங்க 103 3 OCH3 ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி 102 க்கு தேர்ட் 210 நம்ம தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு கைரல் சென்டர் இல்ல தேர்ட்ல இருக்கு கைரல் சென்டர் தேர்ட் காம்பவுண்ட் கைரல் சென்டர் இல்ல கார்பன்
அவங்க பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சொல்றது புரியுதுங்களா? இப்படி கொடுத்தா மாற்றி ஆயிடுமா? இது CH3, இது எல்லாமே சேர்ந்து CH3. அடுத்து இருக்கு இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு Cl. அப்ப இந்த CH3 சேர்த்து எழுதுறதா CH3 பிரிச்சு எழுதுறது வேற வேற ஆயிடுமா? ரெண்டுமே மெத்தில் தானே. என்ன பண்ணுவாங்க, கார்பன்ல 3 ஹைட்ரஜன் இருக்கு, இது அதுவும் மெத்தில் தான், இதுவும் மெத்தில். அப்படிதான் நீங்க நினைச்சிட்டு பாரு. ஆனா தப்பு இல்லை. ஆன்சர் வந்து 210. அவங்க சேர்த்து கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளவு 102 வந்து 3, 103 3 ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி OCH3 முன்ன சொன்ன அதே கேட்டீங்க. 104 which of the following component S configuration 2 அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி கொடுத்து பாருங்க. மற்றதெல்லாம் 600. 104 க்கு 2. அடுத்து 105 center of symmetry 2, equal and opposite direction, same atom with 180 degree angle. 105 2. 106 R. 106 2. 107 4 center of symmetry. ஒரு பக்கம் வச்சு ஒரு பக்கம் டேஷ் இருக்கும். ரெண்டு பக்கம் வச்சா இருந்தா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்காது, சேம் டைரக்ஷன். 107 க்கு 4 ஒரு பக்கம் வச்சு ஒரு பக்கம் டேஷ். கரெக்டா தெரிஞ்சா ஒன்று வச்சு ஒன்று டேஷ் போட்டுருக்கீங்க. சரிங்களா? 108 3 2,3. நீங்க அந்த பிளேன் ஆஃப் சிமெண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கட் பண்ணலாம். சரிங்களா? 108 க்கு 2,3 ஆப்ஷன் 3. 109 இந்த 109 மட்டும் யாரும் சொல்லுங்க. 4 தான் கரெக்டான ஆன்சர். கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் எஸ் வரும், ரெண்டாவது கண்டுபிடிச்சீங்கன்னா எஸ் தான் வரும், மூணாவது கண்டுபிடிச்சீங்கன்னா அதுவும் எஸ் தான் வரும். பட் மிரர் இமேஜ் பார்க்கணும். மிரர் இமேஜ் நான் சூப்பர் இம்பாசிபிள் இருந்தால் தான் எனக்கு சொல்லுவோம். அதே மாதிரி எஸ்எஸ் இருந்தால் மட்டும் ஐடென்டிக்கல் சொல்லக்கூடாது. சரிங்களா? அட்டாச்மெண்ட்டை பார்க்கணும். அதுக்கு ஆன்சர் அந்த சொன்னது 109 க்கு 4. at 105 110 110 which of the following compounds possesses an asymmetric carbon? fourth one the CH2 இருக்கா, அது மட்டும் தான் கைரல் வரிங்க கைரல் சென்டர் இல்ல. 110 க்கு 4. 111 center of symmetry and plane of symmetry ரெண்டுமே இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் ரெண்டு தான் இருக்கு. இந்த காம்பவுண்ட் plane of symmetry இருக்கணும், center of symmetry இருக்கு. ஃபர்ஸ்ட்ல center of symmetry இல்ல, ஆனா plane of symmetry இருக்கு. செகண்ட்ல ரெண்டுமே இல்ல. மூணாவதுல தேர்ட்ல அதுல ரெண்டுமே இல்ல, ஏன்னா மேல மெத்தில் கீழே எத்தில். ஃபோர்த்ல plane of symmetry இருக்கு, center of symmetry இல்ல. கரெக்ட்டா? ஏன்னா 180 டிகிரி ரொட்டேட் பண்ணினா மெத்தில் மேல போய்டும், ரெண்டு ஹைட்ரஜன் கீழே வரும். இப்படி இருக்கு அப்படி எழுதலாம். இந்த CH3 ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இது 180 டிகிரி ரொட்டேட் பண்ணினா இங்க வரும். கரெக்ட்டா? அப்ப கான்ஃபிகரேஷன் மாறாது, அதுல plane of symmetry இருக்கு. அடுத்து E ல வந்து plane of symmetry இருக்கு, center of symmetry இல்ல. அடுத்து F ரெண்டுமே இருக்கு, plane of symmetry and center of symmetry. சோ ஆன்சர் வந்து DF ரெண்டுல மட்டும் தான் அப்படி இருக்கு. DF. G ல பாத்தீங்கன்னா plane of symmetry இருக்கு, பட் center of symmetry இல்ல, ஏன்னா ரெண்டுமே வெச்சு. சோ ஆன்சர் வந்து DF. ஆன்சர் வந்து 2. 111 க்கு 2, 111 க்கு 2. 112 இல்ல இந்த ஆப்ஷன் B செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன்ல plane of symmetry இல்ல, center of symmetry ஆப்போசிட் சைடுல இருக்கு. அந்த மாலிக்யூல்ஸ் ஈக்குவல் ஆஃப் கட் பண்ணுங்க, அது ரெண்டுமே இல்ல. கரெக்ட்டா இல்லையா? அடுத்து தேர்ட் ஆப்ஷன்ல plane of symmetry இல்ல, ஏன்னா மேல மெத்தில் பாக்கெட் ரெண்டு OH ரெண்டு ஹைட்ரஜன் இருந்தா கூட மேல மெத்தில் கீழே எத்தில், நீங்க சரி பாதியா கட் பண்ண முடியாது. அதுல plane of symmetry center of symmetry இல்ல. அடுத்த மாலிக்யூல் மெத்தில் மேல இருக்கா, இந்த மெத்தில 180 டிகிரி ரொட்டேட் பண்ணினா கான்ஃபிகரேஷன் மாறாது. சோ சரி பாதியா கட் பண்ணலாம். அதுல என்ன இருக்கு, plane of symmetry இருக்கு and equal and opposite directionல மெத்தில் இருக்கு, center of symmetry இருக்கு. அதே சேம் தான் F. சரிங்களா? புரியுதா? சோ D and F மட்டும் தான் ரெண்டுமே இருக்கு. சோ ஆன்சர் வந்து 111 க்கு 2 செகண்ட் ஆப்ஷன். 112 2 or 3s. ஃபர்ஸ்ட் மட்டும் தான் கரெக்ட்.
அதுக்கப்புறம் எல்லாமே ஆர்ஆர். ஃபோர்த் வந்து ஒரு கைரல் கார்பன் இல்லை. 112க்கு ஃபர்ஸ்ட் ஒன். 113 which of the following compounds has plane of symmetry but not center of symmetry? தேர்ட் மட்டும் தான் கரெக்ட். plane of symmetry இருக்கணும், பட் என்ன இருக்கக்கூடாது, center of symmetry இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்ல ரெண்டுமே இருக்கு, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, plane of symmetry இருக்கு. அடுத்தது ரெண்டுமே இல்ல, தேர்ட்ல மட்டும் தான் plane of symmetry இருக்கு, center of symmetry இல்ல. ஃபோர்த்ல ரெண்டுமே இருக்கு. கரெக்ட்டா? அது செக் பண்ணீங்கன்னா அவங்க கேக்குறது plane of symmetry இருக்கணும், பட் center of symmetry இருக்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது தேர்ட்ல மட்டும் தான் plane of symmetry இருக்கு, center of symmetry இல்ல. 113க்கு 3. தேர்ட் அந்த புரோமின் இருக்கா? நீங்க இப்படி கட் பண்ணது இல்லை, நீங்க இந்த கார்னர் மட்டுமே கட் பண்ணி பார்க்க கூடாது, மாலிகுல்ஸ் இப்படியும் கட் பண்ணி பார்க்கணும். சொல்ல புரியுங்களா? இப்படி இந்த மாலிகுல்ஸ் 4 மெம்பர் நீங்க பொறுத்தவரை இப்படிலாம் கட் பண்ணலாம், இப்படி கட் பண்ணலாம், இப்படி கட் பண்ணலாம், இது வழியா கட் பண்ணலாம், இது வழியா கட் பண்ணலாம். சொல்ல புரியுங்களா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபோர்த்ல ஒரு பக்கம் புரோமின் இருக்கா? ஹைட்ரஜன், Br ஹைட்ரஜன், Br ஹைட்ரஜன், Br இந்த கரெக்ட்டா? இப்போ இது வழியா கட் பண்ணி பாருங்க, இந்த கார்னர் வழியா Br ஹைட்ரஜன். இந்த கார்னருக்கு இந்த கார்னர் கட் பண்ணிடுங்க. எவ்வளவு பிளேன்ல புரோமின், எவ்வளவு பிளேன்ல புரோமின், below the plane hydrogen, below the plane hydrogen. ஃபைன் டவுட். இதுல டிஃபரண்ட் குரூப்ஸ் இருக்கு சார், செக் பண்ணுங்க. நமக்கு ஏதோ ஒரு plane of symmetry இருந்தா போதும். பென்சின்ல 6 plane of symmetry இருக்கு, அதுக்காக 6 plane of symmetry இருந்தா தான் ஆப்டிகல் இன்ஆக்டிவ் சொல்ல முடியுமா? ஒரு plane of symmetry இல்லனா ஒரு center of symmetry இருந்தா ஆப்டிகல் இன்ஆக்டிவ். நீங்க இந்த பக்கம் புரோமின் இருக்கு சார், இது வழியா தான் கட் பண்ணி பார்த்தா, இது மறந்துட்டேன்னு சொல்ல கூடாது. இது வழியா கட் பண்ணி பார்த்தா எங்க எப்படி இருக்கும் plane of symmetry? மேல என்ன இருக்கு? குளோரின். இந்த மேல என்ன இருக்கு? ஹைட்ரஜன். அப்ப இல்லன்னு சொல்ல கூடாது. சொல்ல புரியுங்களா? இது வழியா கட் பண்ணி பாத்தீங்கன்னா இது ரெண்டும் இப்படி கட் ஆகும், இது ரெண்டும் ஈக்குவலா கட் ஆகும். அப்ப மேல இருக்கிற புரோமின், மேல இருக்கிற புரோமின் சேம், ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் சேம். அதே நம்ம சென்டர் ஆஃப் சிமெட்ரி பார்த்தா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சேம் மட்டும். சொல்ல புரியுங்களா? அப்படி பார்க்கணும், எல்லா பக்கமும் பார்த்தா தான் பிளேன் ஆஃப் சிமெட்ரி, சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். ஏதோ ஒரு பக்கம் பார்த்துட்டு விடக்கூடாது. ஸோ ஆன்சர் இது கொஸ்டினுக்கு 113க்கு 3. அது சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்லை, ரைட்டா? இதில் சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்லை, பட் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. 114 which of the following pairs of compounds are enantiomers? ஃபர்ஸ்ட் மட்டும் தான் enantiomer, அது செக் பண்ணி பாருங்க, மற்றதெல்லாம் இல்லை. தேர்ட்ல பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, ஃபோர்த்ல பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, ரெண்டாவது மிரர் இமேஜே இல்லை, கரெக்டா? ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். 115 நாட் மிரர் இமேஜ்னா டயாஸ்டீரியோமர்ஸ். 115 4. 116 which of the following diastereomers? ஃபர்ஸ்ட் கைரல் கார்பன் இல்லை, அதை பார்க்கவே கூடாது. அடுத்தது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சினா ஆர்னு வரும், கரெக்டா? அடுத்து கண்டுபிடிச்சினா எஸ்ன்னு வரும். மிரர் இமேஜ் இருக்கா இல்லையா? OH க்கு OH, COH க்கு COH, ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், மெத்தில், கரெக்டா? ஸோ அது மட்டும் தான் என்னது? அது enantiomer. மிரர் இமேஜ் நான் சூப்பர் இம்பாசிபிள். தேர்டு ஐடென்டிக்கல், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. நீ ஆர்னு கண்டுபிடிச்சா ஆறு, எஸ்ன்னு கண்டுபிடிச்சா எஸ், கண்டுபிடிச்சினா ஆர்னு வரும். எல்லாமே அட்டாச்மெண்ட்டும் சேம். ஸோ தேர்ட் வந்து ஐடென்டிக்கல். ஃபோர்த்து கண்டுபிடிச்சா மட்டும் தான் இது ரெண்டுமே இல்லை, பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லை, சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்லை, ஆப்டிக்கலி ஆக்டிவ் தான், பட் என்னது மிரர் இமேஜ் இல்லை. ஸோ அது மட்டும் தான் டயாஸ்டீரியம். அவன் கேட்கறது டயாஸ்டீரியம். 116க்கு 4. 117க்கு ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் போட்டிருப்பீங்க RS. 117 ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது எஸ் கான்ஃபிகரேஷன் 118க்கு தேர்ட் ஒன், மற்றதெல்லாம் ஆர்னு வரும். 119 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 102 enantiomer இருக்கு. 3 என்ன அர்த்தம்? ஆப்போசிட் சைடு இருக்கு. எரித்ரோனா சேம் சைடு, 3 ஆப்போசிட் சைடு, ரெண்டுமே கரெக்ட். ரெண்டு பிளேன் இமேஜ் வச்சு பாருங்க. பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லை, சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்லை, ஆப்டிகலி ஆக்டிவ், மிரர் இமேஜ் நான் சூப்பர் இம்பாசிபிள், மிரர் இமேஜ், 3 ஃபார்ம். சரிங்களா? ஆப்போசிட் சைடில் ஃபங்க்ஷன் கொடுத்துருங்க. ஸோ ஆன்சர் வந்து 119க்கு 102 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்.
அடுத்து 121, அது ரெண்டும் ஒரே கொஸ்டின் தான். சரிங்களா? 121, which of the following is optically active? செகண்ட் மட்டும் தான் ஆப்டிகலி ஆக்டிவ். என்ன டவுட்? 121 செகண்ட் ஒன், 121க்கு செகண்ட் ஒன். ஓகேவா? அடுத்தது 122 8, ஆப்ஷன் 3 2/3 8. ஒரு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்கு, ரெண்டு கைரல் சென்டர் இருக்கு, 2/3, ஆன்சர் வந்து 8. அன்சிமெட்ரிக்கல் நேச்சர். 122க்கு 3, ஆன்சர் வந்து 8. அடுத்து பார்க்கலாமா? 123, ஃபர்ஸ்ட் ஒன் L எரித்ரோஸ் L திரியோஸ், D எரித்ரோஸ் D திரியோஸ். 123க்கு ஃபர்ஸ்ட் ஒன். 124 ஃபோர்த் ஒன். மற்ற எல்லாமே பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஆப்டிகலி இன்ஆக்டிவ். ஆப்டிகலி இன்ஆக்டிவா இருந்தா செப்பரேட் பண்றது டிஃபிகல்ட். ஆப்டிகலி ஆக்டிவா இருந்தாக்கா RSN இருக்கா, செப்பரேட் பண்றது ஈஸி. அதான் ரிசால்வபிள் நேச்சர். சொல்றது புரியுதா? ஸோ 124க்கு 4. 125 C3 எபிமர். சொல்லுங்க மேடம். 124க்கு முதல்ல பிளேன் ஆஃப் சிமெட்ரி ரிசால்வபிள் அப்படின்னா ஆப்டிகலி ஆக்டிவா இருந்தால் செப்பரேட் பண்ண முடியும். ஆரோ எஸ்ஓ நம்மளால செப்பரேட் பண்ண முடியும். ஆப்டிகலி இன்ஆக்டிவ் அப்படின்னா ரெண்டும் எல்லாம் ஒன்னோட மிங்கில் இருக்கு, செப்பரேட் பண்ண முடியாது. அதான் நான் ரிசால்வபிள் நேச்சர். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, ஆப்டிகலி இன்ஆக்டிவ். செகண்ட் காம்பவுண்ட்ல பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, ஆப்டிகலி இன்ஆக்டிவ். ஏன் செகண்ட் வந்து ஆப்டிகலி இன்ஆக்டிவ்? ஆட் நம்பர் எல்லாமே ஒரே பிளேன்ல இருக்கும். பைசெக்டிங் பிளேன் ஆஃப் சிமெட்ரி அது பர்சன்டேஜ். அடுத்தது பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, அதுவும் ஆப்டிகலி இன்ஆக்டிவ். அடுத்தது ஈவன் நம்பர், ஒன்று வெச்சில் இருக்கு, ஒன்று பிளேன்ல, இன்னொன்று அவுட் ஆஃப் த பிளேன்ல இருக்கு. கரெக்டா? ஸோ டெர்மினல் ஆட்டம் என்னது? டிஃப்ரெண்ட். ஸோ அது மட்டும் தான் ஆப்டிகலி ஆக்டிவ். அதை மட்டும் தான் நம்மளால செப்பரேட் பண்ண முடியும். ரிசால்வபிள் அப்படின்னா ஆப்டிகலி ஆக்டிவ் ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும். கரெக்டா? நான் ரிசால்வபிள் அப்படின்னா ஆப்டிகலி இன்ஆக்டிவ். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற மூணுமே நான் ரிசால்வபிள் இன்ஆக்டிவ். 125 3 C3 எபிமர். எனி ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கார்பனில் மட்டும் சேஞ்ச் இருந்தால் ஆனோமர், வேற எந்த கார்பனில் சேஞ்ச் இருந்தாலும் அது எபிமர். C3 எபிமர். தேர்ட் கார்பனில் மட்டும் சேஞ்ச், HOH வந்து மாறிடும். 125 3, சாரி 125 2. 126, which of the following given compound shows amine உடைய flipping? 3. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளிப் பண்ண முடியாது, அது ரிஜிட். ரிங்கெல்லாம் ரிஜிட் நேச்சர் வராது. அடுத்து வந்து சிங்கிள் பாண்டட் கேரக்டர் டபுள் பாண்டட் கேரக்டராக மாறும், அதுவும் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன், அதுவும் ஃபிளிப் பண்ண முடியாது. அடுத்தது எல்லாமே ஸ்மாலர் ஆட்டம், அது என்ன பண்ணலாம்? ஃபிளிப் பண்ணலாம், ரிங் ஃபிளிப்பிங். ஆப்டிகலி ஆக்டிவாக இருந்தது சென்ட்ரல் பிளேனஸ்ட் நேச்சராக மாறி ஆப்டிகலி இன்ஆக்டிவாக மாறும், திரும்ப ஆப்டிகலி ஆக்டிவாக மாறும். கரெக்டாக இல்லையா? தேர்ட் மட்டும் தான் கரெக்ட். ஃபோர்த் வந்து ரிஜிட் நேச்சர். ஸோ 126க்கு 3. 127 பைபெனைல் காம்பவுண்ட் அட்ரோபைசோமரிசம் 2. ஆர்த்தோ பொசிஷனில் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இருக்கணும், பல்கி குரூப் இருக்கணும். இதெல்லாம் பல்கி குரூப்னு ஆல்ரெடி பார்த்தோம். 127க்கு 2. 128 ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி ஆக்டிவ் ஆகிடும்? ஆர்த்தோ பொசிஷன் எல்லாமே ஹைட்ரஜன் ஃபிளிப் ஆகிட்டே இருக்கும். முதல்ல ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் பைபெனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன? ரெண்டு பிணைல் குரூப் இப்படி இருக்கு, இது ஒரு பிணைல் குரூப், இது ஒரு பிணைல் குரூப். இந்த ஆட்டோவில் இப்படி ரெண்டு பேர் சண்டை வரணும், அப்பதான் பிளேன்ல இருந்தது இப்படி மாறும். இப்படி இருக்கிறது இப்படியே இருந்தா என்னது? ரொட்டேஷன் நடந்துட்டே தான் இருக்கும். பிளேன் பர்பெண்டிகுலர் மாறிட்டே இருக்கும். எப்போ பிளேன் வந்து கட் பண்ண முடியுமா முடியாதா? அது ஆப்டிகலி இன்ஆக்டிவ். பைபெனைல் அதாவது அட்ரோபைசோமர்ஸ்னா என்ன? இப்படி இருக்க வேண்டியது இப்படி மாறணும். எப்போ மாறும்? ஆர்த்தோவில் இப்படி ரெண்டு பேர் சண்டை வந்தால் தான் மாறும். எங்க ஆர்த்தோவில் எல்லாமே 4 பேருமே ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல. நீ அங்க இருக்கிறவங்கள கால்குலேட் பண்ணக்கூடாது. ரெண்டு பிணைல் கரெக்டாக இருக்குன்னா இங்க இருக்கவங்களே நீ பார்க்கக்கூடாது. அந்த கரெக்டாக இருக்கக்கூடிய கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்த்தோ கார்பனத்தில் இருந்தால் தான் பல்கி குரூப் இருந்தால் தான் ரெஸ்ட்ரிக்டர் வரும். ஆமாம் தானே? நீங்களே நடத்தம் எடுத்து பாருங்க. சரிங்களா? அட்ரோபைசோமரிசம் அப்படிங்கிறது ஒன்லி எக்ஸிஸ்ட் இன் த பைபெனைல் சிஸ்டம். அட்ரோபைசோமரிசம் ஆப்டிகலி ஆக்டிவாக இருந்தால் தான் அதுக்கு அட்ரோபைசோமரிசம். அதே ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இருந்து ஆப்டிகலி இன்ஆக்டிவாக இருந்தால் கூட அது என்ன இல்லை? அட்ரோபைசோமரிசம் இல்லை. சரிங்களா? நீங்கள் வந்து கிளாஸில் எடுத்து பாருங்க, அது எல்லாமே டீட்டெயிலாக நிறைய எக்ஸாம்பிள் புரியுது. 127க்கு 2. 128 D and L கான்ஃபிகரேஷன். எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல மோஸ்ட் ஆக்சிடேஷன் குரூப்பை டாப்புக்கு கொண்டு போகணும், அப்புறம் ரொட்டேட் பண்ணணும். ரெண்டு OH என்ன ஆகும்? சேமாக தான் இருக்கும்.
கரெக்டாக அப்படி மாற்றினீங்கன்னா என்ன கான்ஃபிகரேஷன் கிடைக்கும்? ஃபஸ்ட்டு எல்லுன்னு கிடைக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் OH வரும். கரெக்டாக அடுத்து செகண்ட் ஆப்ஷனுக்கும் என்ன பண்ணோம்? ரொட்டேட் பண்ணிங்கன்னா மொத்தம் என்ன வந்துடும்? OH எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்துடும். அப்போ டி மோஸ்ட் ஆக்சிடேஷன் குரூப் எங்கே இருக்கணும்? டாப்பில் இருக்கணும். லீஸ்ட் ஆக்சிடேஷன் குரூப் வந்து பாட்டமில் இருக்கணும். அடுத்தது மேலே இருக்கிறது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் ஆல்கஹால் எங்கே வரணும்? மேலே இருக்கக்கூடிய 3 பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆல்கஹால் கீழே வர மாதிரி ரொட்டேட் பண்ணணும். ஆல்கஹால் கீழே வரணும், அதுக்கு இப்படி OH இந்த பக்கம் போகணும், ஹைட்ரஜன் இப்படி வரணும். இந்த ரொட்டேஷன் பண்ணணும். ஏன்னா லீஸ்ட் ஆக்சிடேஷன் குரூப் எங்கே இருக்கக்கூடாது? ஹரிசாண்டல் இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் பிரசன்ட் இந்த வெர்டிகல் பொசிஷன். கரெக்டாக இல்லையா? மோஸ்ட் ஆக்சிடேஷன் குரூப் டாப்பில் இருக்கணும், லீஸ்ட் ஆக்சிடேஷன் குரூப்னு சொல்லக்கூடியது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் சொல்லக்கூடியது பாட்டமில் இருக்கணும். இது சைடில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? மேலே இருக்கக்கூடிய 3 ஹைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கீழே இருக்கிற ரொட்டேட் பண்ணணும். CH2OH இங்கே வரணும், இங்கே இருக்கிற OH இங்கே போகணும், இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்கே வரணும். சொல்றது புரியுதுங்களா? அப்படி பண்ணீங்கன்னா என்ன மாறும்? அது எல் மாறும். ஸோ LDLன்னு கிடைக்கும். புரியுதா? அது எல்லாமே ரொட்டேட் பண்ணணும். ஒவ்வொன்றுலையுமே ஒவ்வொரு ரொட்டேஷன். ஃபர்ஸ்ட் ரேண்டில் 180 டிகிரி ரொட்டேஷன். இதில் வந்து அந்த ஒரு பாண்டு ஃபிக்ஸ்டு, ரிமைனிங் 3 ரொட்டேட் பண்ணும். ஸோ 128க்கு செகண்ட் ஒன். 129 which of the following statement are true for the following reaction? அது என்ன ரியாக்ஷன்? smaller nuclei heavier nuclei மாறுது, அது ஃபியூஷன் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் கரெக்ட். இருக்க டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து என்னது? கரெக்ட். ரெண்டாவது ரெண்டுத்துலையுமே நியூட்ரான் சேம் இல்லையா? தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரிமைனிங் சேம். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி நியூட்ரான் வந்து எத்தனை கிடைக்கும் பாரு? அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 கிடைக்குமா? மைனஸ் பண்ணி ரெண்டுத்துலையுமே நியூட்ரான் வந்து ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்ல 7 கிடைக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் பார்க்கறதுக்கு கரெக்ட் மாதிரி தான் தெரியும். கரெக்ட் இல்லையா? ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் தான், நேச்சுரலாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான். பட் இங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ் இல்லை. அது சன் அண்ட் ஸ்டார்ஸ்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் அது. இங்கே நம்ம லேப்ல என்ன பண்ணியிருக்கோம்? சன் அண்ட் ஸ்டார்ஸ் அப்படின்னா புரோட்டான், டியூட்ரியம், டெரிட்டியம் இந்த மாதிரியான ஸ்மாலர் ஆட்டம் ஃபார்ம் ஆகிறதா அங்கே நடக்கக்கூடிய ரியாக்ஷன். பெர்லியம் போரான்லாம் அங்கே இல்லை. சொல்றது புரியுதுங்களா? இது நம்ம லேப்ல நடத்தக்கூடிய ரியாக்ஷன். ஸோ அது நேச்சுரல் ப்ராசஸ், ஸ்பான்டேனியஸ் சொல்லக்கூடாது. சப்போஸ் சன் அண்ட் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா எக்ஸாக்டாக கரெக்ட். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து என்னது? அது இன்கரெக்ட். சரிங்களா? ஆனால் பார்க்கறதுக்கு நமக்கு கரெக்ட் மாதிரி தெரியும். சன் அண்ட் ஸ்டார்ஸ்ல மட்டும் தான் அது நேச்சுரல் ப்ராசஸ். சொல்றது புரியுதா? ஸோ ஆன்சர் வந்து 129க்கு ஃபர்ஸ்ட்டும் 3 மட்டும் தான் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் 129க்கு 2. 133, 134. யுரேனியம் 238 கிடையாது, நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல். நான் லாஸ்ட் வீடியோ கூட போட்டு கேட்டு பாருங்க. சரிங்களா? யுரேனியம் 238 நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல். 130க்கு 3 சி. 131 தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் ஸ்டார்ஸ், நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் ஸ்டார்ஸ். 131 4. 132 which type of radiation changes both atomic number and mass number? ஆல்பா எமிஷன் நடந்தா அட்டாமிக் நம்பர் 2 மாஸ் நம்பர் 4 பண்ணி அதுல மட்டும் தான் ரெண்டுலயுமே சேஞ்ச். பீட்டா வந்தா அட்டாமிக் நம்பர் தான், மாஸ் நம்பர் தான். அப்ப ரெண்டுலயுமே சேஞ்ச் எதுன்னு கேக்குறாங்க? ஆல்பா மட்டும். காமா வந்தா ரெண்டுலயுமே சேஞ்ச் இல்ல. எக்ஸ்ரே அப்படினா அட்டாமிக் நம்பர் மட்டும் ஒன்னு குறையும். ஏன்னா அதுக்கு சில ரியாக்ஷன்ஸ்ல இருக்கு. எக்ஸ்ரேக்கு Z-1 ன்னு சொல்லுவாங்க. லெஸ் தென் 1 அட்டாமிக் நம்பர் பட் நோ சேஞ்ச் இன் மாஸ் நம்பர். பட் ரெண்டுமே சேஞ்ச் இருக்கிறது ஆல்பா பார்ட்டிகல் மட்டும் தான். ஸோ ஆன்சர் வந்து ஏ. 132க்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஏ. 133 மைனஸ் பண்ணிங்கன்னா 148 கிடைக்கும். அவங்க கேட்கறது த நியூக்ளியர் எலமெண்ட் புளூட்டோனியம் வாட் இஸ் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்? ரெண்டு மைனஸ் பண்ணுங்க 148 கிடைக்கும். 133க்கு சி. 134 மேஜிக் நம்பர். எது வந்து மேஜிக் நம்பர் இல்லைன்னு கேட்குறாங்க. விச் அமௌங் த ஃபாலோயிங் ஸ்டார்டிங் மேஜிக் நம்பர் ஆஃப் த நியூக்ளியஸ்? 18. 18 பி. 2 8 20 28 50 இதெல்லாமே அது மேஜிக் நம்பர். ஸோ 134க்கு 2 பி. 135 if by mistake some radioactive substance gets into human body அந்த penetration effect வச்சு சொல்றது. ஹியூமன் பாடி அஃபெக்ட் பண்ணக்கூடியது. இந்த கேன்சர் செல்ஸ் அழிக்கணும்னு சொல்லுங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது? ஆல்பா அப்படிங்கிறது லெஸ் பெனட்ரேஷன், அதுக்கப்புறம் பீட்டா, அதுக்கப்புறம் என்னது காமா தான் மோர் பெனட்ரேஷன். அப்போ ஹியூமன் பாடி தொழிக்கூடிய அளவுக்கு எது கெப்பாசிட்டி உண்டு? காமா ரேடியேஷனுக்கு உண்டு. அதான் கேட்குறாங்க. பெனட்ரேஷன் ஆர்டர் கூட எழுதிக்கும். காமா, அதுக்கப்புறம் பீட்டா, அதுக்கப்புறம் ஆல்பா. ஆனால் அயனைசேஷன் யாருக்கு அதிகம்? ஆல்பாவுக்கு. 135க்கு ஏ. 136 ராஜஸ்தான்.
ரமபேட்டா அப்படிங்கிறது ராஜஸ்தானில் இருக்கக்கூடியது. இந்த கர்நாடகா கைகா அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். அடுத்தது அட் ஹை டெம்பரேச்சர் விச் மெட்டீரியல் இஸ் த பெஸ்ட் கூலண்ட்? நியூக்ளியர் வாட்டர். அது எல்லாமே ஆக்சுவலாக கார்பன் மட்டும் இல்லை, பட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடியது லிக்விட் சோடியம், லிக்விட் பொட்டாசியம். நீங்கள் எல்லாமே ஆன்சர் எழுதிக்கோங்க. 137க்கு மோல்டன் கார்பன் மட்டும் இல்லை, மற்ற எல்லாமே கரெக்ட். பட் பெஸ்ட்டு கூலண்ட்டுன்னு கேட்டாலும் சரி லிக்விட் சோடியம் தான் ஃபஸ்ட்டு பிரியாணி. சரிங்களா? லிக்விட் சோடியம், மோல்டன் சோடியம், அலாய் ஆஃப் பொட்டாசியம், மோல்டன் பொட்டாசியம், லிக்விட் பொட்டாசியம், அதே மாதிரி லிக்விட் சோடியம், D2O எல்லாமே உண்டு. சரிங்களா? அது பெஸ்ட்டு வந்து லிக்விட் சோடியம் தான் ஃபஸ்ட்டு பிரியாணி. 137க்கு ABC மூணுமே நோட் பண்ணிக்கோங்க. டி மட்டும் இல்லை, மோல்டன் கார்பன் மட்டும் இல்லை. 145 இருக்கா? அடுத்து 138 பாருங்க. சி அது டெஃபினேஷன். அது 138க்கு நியூக்ளியர் ஃபியூஷனுக்கான டெஃபினேஷன் சி. தேர்ட் ஒன் ஹைட்ரஜன் பாம்பு நியூக்ளியர் ஃபியூஷன், ஆட்டம் பாம்பு நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ ஆன்சர் வந்து என்னது? 139க்கு சி, தேர்ட் ஒன். 140 த நியூக்ளியஸ் ஆஃப் த எலமெண்ட். முதல்ல ஆல்ஃபா பார்ட்டிகல் எமிட் பண்ணுது ஃபர்ஸ்ட், தென் பீட்டா பார்ட்டிகல், நெக்ஸ்ட் காமா. த ஃபைனல் நியூக்ளியஸ் ஆஃப் த ஆட்டம், த அட்டாமிக் நம்பர். அந்த ஃபைனலாக கிடைக்கக்கூடிய நியூக்ளியஸ் உடைய அட்டாமிக் நம்பர் என்னன்னு கேட்குறேன். 83 கிடைக்கும். அது போட்டு பார்த்தீங்களா? சரி. 140க்கு 3 சி, மாடரேட்டர் கிராஃபைட் ஆர் D2O. 141க்கு செகண்ட் ஒன் கிராஃபைட், பிராக்கெட்டில் ஒரு D2O கூட போட்டுக்கோங்க. அடுத்தது 142 இன் விச் ஸ்டேட்? நரோரா, உத்தரப்பிரதேஷ். நரோரா, உத்தரப்பிரதேஷ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். 143 மோர் ஸ்டேபிள், செகண்ட் ஒன். 143 த மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபார்மர்ஸ். என்ன ஆன்சர் வரணும்? ஏல வராது, பி மட்டும் தான் கரெக்ட், சி இல்லை. சி வந்து ரெண்டு பல்கி குரூப், குளோரின் குளோரின், குளோரின் புரோமிட் ரிப்பல்ஷன், அதுவும் ஒன் ஆஃப் த ரிப்பல்ஷன். அதுக்கு பார்த்தா டை ஆக்சியல் நான் எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க. டைபோல் வந்து சேமாக ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் கொண்டு போகும்போது எந்த ஒரு சைக்ளோ எக்ஸைனுடைய சேர் ஃபார்முக்கும் வராது. அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிக்கோங்க. டை ஆக்சியல் நோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் ஆஃப் டூ டைபோல், அதுதான் அதுக்கான ஸ்டேட்மெண்ட். Diaxial, no interaction between the two atom. No interaction between the two atom in opposite direction. Opposite direction la same dipole movement இருக்கிறதுனால என்ன ஆகாது? ஒன்று இப்படி மூவ் ஆகும், இன்னொன்று ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகும். ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணும். மற்றபடி ரெண்டு பக்கம் ஈக்குவல் இருந்தாலும் ரிப்பல்ஷன் இருக்கும், ஆக்சியல் இருந்தால் 1,3 ரிப்பல்ஷன் இருக்கும். பட் டைபோல் இருக்கும்போது ஆக்சியல் இருக்கிறது ரெண்டுமே மோஸ்ட் ஸ்டேபிள். சரிங்களா? போத் ஆர் டைஆக்சியல். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மினிமம், அல்லது 0. அடுத்தது 143க்கு 2. அந்த ரெண்டு கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகிருக்கும். 143க்கு 2. 144 அவங்க சிஸ் தான் கேட்குறாங்க. among the following compounds the cis dimethyl cyclox எல்லாமே trans, செகண்ட் மட்டும் தான் cis. both same side இருக்கணும், ரெண்டுமே above the plane. ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் அப்படி இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒன்று பிலோ த பிளேன், இன்னொன்று above the plane. trans எல்லாமே trans, செகண்ட் மட்டும் தான் இருக்குது cis. 144க்கு 2 B. 145 செகண்ட் ஒன். நீங்கள் ஆர்எஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா SSRனு கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு எஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் இந்த சைலைட் இருக்கிறதுக்கு எஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் ஆகும். 145க்கு 2 SSR. அடுத்தது 146 ஃபர்ஸ்ட் ஒன் C4 மாற்றணும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆல்டிகைட் கொடுக்கணும். அதில் அந்த வெஜ்ஜில் என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். அங்கே வெஜ்ஜில் ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே இல்லை அப்படின்னா அங்கே வெஜ்ஜில் என்ன போட்டுக்கணும்? அவங்க டேஸில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வெஜ்ஜில் என்ன இருக்காங்க? ஹைட்ரஜன் இருக்கும். சரிங்களா? அதை போடணும். அதே மாதிரி அடுத்தது வரும்போது முதல்ல கார்பன் கூட டைரெக்டாக கனெக்டாக இருக்கக்கூடிய OH தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஒவ்வொரு கார்பனும் செக் பண்ணுங்கள். C2க்கு கண்டுபிடிச்சிங்கன்னா 6 வரும், C3 கண்டுபிடிச்சாலும் 6 வரும், C4 கண்டுபிடிச்சிங்கன்னா S வரும். தனித்தனியாக போட்டு கண்டுபிடிக்கும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா 146க்கு 1 ஃபர்ஸ்ட் ஒன். மீது அடுத்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் கொஸ்டின் தான். 147க்கு 2
diaxial no interaction. 148 8 கைரல் சென்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வெஜ் இருக்கா OH, அங்கே ஒரு கைரல் சென்டர், அங்கே டேஸில் என்ன இருக்குன்னு அர்த்தம், ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது திரும்ப வெஜ்ஜில் அடுத்து இருக்கக்கூடிய வெஜ்ஜில் ஒரு கைரல் சென்டர், டேஸில் அங்கே ஹைட்ரஜன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கார்பன் இருக்கக்கூடியது அந்த ஸ்ட்ரக்சர் போட்டுமா மொத்தம் 8 கைரல் சென்டர் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் 8 கைரல் சென்டர் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? அடுத்தது 149, அது ஆல்ரெடி ரிப்பீட் கொஸ்டின் தான். செகண்ட் ஒன் வெஜ் இருக்க இடத்துல கேஸ் இங்கே வராது. 1 2 3 4 இது 4 வேறு. அதே மாதிரி எல்லா கார்பனும் செக் பண்ணி பாருங்க. 4 டிஃப்ரெண்டான ஆட்டம் இருக்கு. 149 அதே சேம் கொஸ்டின் தான். லாஸ்ட் ஒன் 150 148 க்கு 8 கைரல் சென்டர் இருக்கு. இது ஒரு 1 வெஜ்ல, அடுத்து வெஜ்ல 2, இன்னொன்று 3 4 5 6 7 8 இருக்குல்ல. டபுள் பாண்ட் பண்ணியா கொஞ்சம் கவுண்ட் பண்ணுங்க. சரி லாஸ்ட் ஒன் முடிச்சிடலாம். 150 150 first one. The molecule to be chiral optically active does not possesses. அதாவது சிமெட்ரி எலமெண்ட்ஸ்ல பிளேன் ஆஃப் சிமெட்ரி, சென்டர் ஆஃப் சிமெட்ரி, ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படிங்கிறது குரூப் தியரியில வச்சு கண்டுபிடிக்கலாம் ஆப்டிகலி ஆக்டிவ். பட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் தேவைப்படுறதில்ல. பட் ஹையர் லெவலுக்கு பண்ணி இன்னும் அந்த ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி யூஸ் பண்ணலாம். பட் இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி தான் யூஸ் ஆகும். சரிங்களா? அவங்க கேட்கறது டஸ் நாட் பொசஸஸ் தான் கேட்குறது. ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இம்ப்ராப்பர் ரொட்டேஷன் அல்லது இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரியை மட்டும் வச்சு ஆப்டிகலி ஆக்டிவா இல்லையா இன்ஆக்டிவான்னு கண்டுபிடிக்க முடியாது. மற்ற மூணையும் வச்சு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ 150க்கு ஃபர்ஸ்ட் ஒன்.